தேவனின் ஆலயமே 35 ஆண்டுகள் கிருபையாய் நடத்தினார். இயேசுவின் அன்பினால் இன்று நாங்கள் நிற்கிறோம். சோதர கீதம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். சிறிய தொடக்கத்தில் விதையா விதைக்கப்பட்டு தேவனின் கரத்தினால் வளர்க்கப்பட்டோமே. சோதனை வந்தாலும் போராட்டம் சூழ்ந்தாலும் உண்மையின் பாதையில் நடத்தினாரே. வார்த்தையின் வெளிச்சம் வழிகாட்டி வந்தது. பரிசுத்த ஆவி அபிஷேகம் பொழிந்தது. உடைந்த இதயங்கள் ஆறுதல் பெற்றது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் கண்டது. தலைமுறை தலைமுறையாய் சாட்சி சொல்லுவோம். கர்த்தரின் நன்மைகளை என்று பாடுவோம். மனவாட்டி சபையாய் ஆயத்தம் செய்வோம். வருகின்ற ராஜாவை சந்திக்க காத்திருப்போம். மகிமையின் சபையே, தேவனின் ஆலயமே, 35 ஆண்டுகள் கிருபையால் நடத்தினார். இயேசுவின் அன்பினால் இன்று நாங்கள் நிற்கிறோம். சோத்திர கீதம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். 35 ஆண்டுகள் முடிந்ததல்ல இது. மகிமையின் பயணத்தில் புதிய தொடக்கம் இது. இன்னும் பல ஆத்துமா ரட்சிப்பு காணவே சுவிசேஷ தீபத்தை உயர்த்தி செல்வோமே, சுவிசேஷ தீபத்தை உயர்த்தி செல்வோமே. எபினேசரே, இதுவரை உதவி செய்தீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. மகிமையின் சபையில் என்றென்றும் துதியே. மகிமையின் சபையே, தேவனின் ஆலயமே, 35 ஆண்டுகள் கிருபையாய் நடத்தினார். இயேசுவின் அன்பினால் இன்று நாங்கள் நிற்கிறோம். சோத்திர கீதம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே மகிமை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. தேவ செய்திக்காக அருமையான சகோதரர் டேனியல் சீனிவாசன் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நாம் முன்பாக அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர், காட் பிளஸ். நாம் தேவ செய்திக்காக ஆயத்தமாகும். மின்சார தடைகள் எதுவும் நம்ம ஒன்று செய்யாது, கவலைப்பட வேண்டாம். ஜெபத்தோடு நாம் செய்தியை கேட்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். எங்கள் சபையாரும் எங்கள் பாஸ்டர் பிரதர் ராயல் ராட்ரிக்ஸ் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லியிருக்கிறார்கள். அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எத்தனை பேர்கள் காலையில் முதல் செய்திக்காக நன்றி செலுத்த விரும்புகிறீர்கள்? பிரதர் ஆந்தோனி தாமஸ்க்காக மனதார் நன்றி செலுத்துகிறோம். காட் பிளஸ் யூ பிரதர். அருமையான ஒரு செய்திக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் வார்த்தை மேலிருந்து சென்றுவிட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால் விடும். எந்த கேள்வியினால்? வார்த்தையை கேட்பதனால் தான் வரும். வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது தான் விசுவாசம் வரும். வார்த்தை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுவிட்டால் விசுவாசம் வராது. ஆனால் வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கும் போதுதான் அது விசுவாசத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் நின்றிடமா ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆமென். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இங்குள்ள பாஸ்டர் ஸ்டீஃபனுக்காகவும் சபையார் அனைவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஸ்லாக்கியத்தை நீ கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. கடந்த 34 வருஷமாக நீதாமே அவளை பாதுகாத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் பாதையில் நீர் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நீர்
பாதுகாத்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய இருத்தில் இருக்குதான நன்றியை ஆண்டவரே நாங்கள் உணர முடிகிறது. ஆண்டவரே, அவருடைய பாடல் மூலமாக, துதிகள் மூலமாக, ஆராதனை மூலமாக உமக்கே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண முடிகிறது. ஆண்டவரே, மனதார் இந்த வேளையும் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகோதரர் ஆண்டோனி தாமஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுத்த அருமையான செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாவே ஒரு சாமுவேலை போல நாங்கள் அறியாதிருந்தாலும் உம்முடைய வார்த்தை எங்களை தொடர்ந்து அழைப்பதால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் பேசுவீராக. என் அட்வான்ஸ் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு விஷயம் இருக்கும்போது நாம் வேதத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8 13 வரை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13 8 13, யோவான் 10 14 15. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசி நாங்களும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஒழிந்து போம், அறிவனாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்சுகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் என்றால் ஒரு காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அப்பொழுது நாம் முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென், ஆமென். வாசிப்போம். யோவான் 10 14 15 அப்புறம் 27 28. அதே பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் எப்படியாக பிதாவை அறிந்திருக்கிறேனோ நான் என்னுடையவைகளை அறிந்தும் நான் என்னுடைய அறிந்திருக்கிறது போல என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆமென். வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2 3. யோவான் 3வது அதிகாரம் 2 3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது பாருங்கள், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆமென். சகோதரர் கொடுத்த சாட்சிகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் ஆண்டோனி தாமஸ், காட் பிளஸ் யூ பிரதர். ஐயாவே, நாங்கள் பல வருஷத்துக்கு முன்னால் நானும் என் பாஸ்டரும் எங்கள் சபையாரும் அங்கு பெங்களூர் வந்திருந்தோம். கேஜிஎஃப்லிருந்து நாங்கள் பெங்களூர் வந்திருந்த போது சகோதரனுடைய தகப்பனார் அலோசியஸ் தாமஸ் அங்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அப்பொழுது அவர் செய்தியை, எங்கள் பாஸ்டர் கொடுத்த செய்தியை கேட்ட பின்பு ஒரே ஒரு காரியத்தை அவர் சொன்னது இன்றும் எங்கள் பாஸ்டர் நினைவூட்டுவார். எங்கள் பாஸ்டர் எப்பொழுதுமே அவரை குறித்து சொல்லுவார். என்றால் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷர் அலோசியஸ் தாமஸ். அவர் வேஷ்டி கட்டி கொண்டு தான் வருவார். எங்க பார்த்தாலும் வேஷ்டி கட்டி நெட்டையாக இருப்பார். அதனால் அவரை ஒரு வித்தியாசமாக காண முடிந்தது. அவர் சொன்னார், நான் மரத்தடியில் காத்து கொண்டிருந்து நான் ஊழியம் செய்தாலும் பரவாயில்லை, எனக்கு சபை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த இடிமுழக்கங்களின் செய்தியில் தான் நான் பிரசங்கிப்பேன் என்று அவர் சொன்னது எனக்கு பாஸ்டர் இப்பொழுதும் ஞாபகம் வைத்திருக்கிறார். அவர் அடிக்கடி சொல்வதுண்டு. பட் அநேக நாட்களாக எங்களுக்கு தொடர்பு இல்லை. ஆனால் நிச்சயமாக எங்கள் பாஸ்டர் அவரை நேசிக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவருமே அவரை நேசிக்கிறோம். அவர் இன்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையில் அவர் அங்கு மேலே இருக்கிறார். நீங்கள் நம்புகிறீர்களா? கர்த்தர் உங்கள் குடும்பத்தாரை ஆஸ்வதிப்பாராக. பிரதர், காட் பிளஸ் யூ. ஆமென். சகோதரர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு மிகவும் அருமையாக புரிந்தது. அது என்னவென்றால், சாமுவேலே சாமுவேலே என்று தேவன் அழைத்த போது தேவன் அவரை செவி கொடுக்கும் வரைக்கும் அழைத்து கொண்டே இருந்தார். அவர் 5 முறை என்று சொன்னது உண்மை. ஆனால் தேவனுக்கு தெரியும், எதுவரைக்கும் சாமுவேல் செவி கொடுக்கவில்லையோ அவருடைய சத்தம் நிற்கப் போவதில்லை. எதுவரைக்கும் இந்த மணவாட்டி ஆயத்தமாக போவது இல்லையோ தேவனுடைய வார்த்தையும் நிற்கப் போவதில்லை.
அது நிச்சயமாக உங்களை தேடிக்கொண்டே வந்திருக்கும். ஏனென்றால் தேவன் உங்களை முன்குறித்த பின்பு உங்களை எடுத்து போட முடியாது. எத்தனை நம்புகிறீர்கள்? தேவன் முற்றிலுமானவர். அவர் தவறு செய்யவே முடியாது. அவர் ஒரு நாள் உங்களை தெரிந்து கொண்டு மறுநாள் இது தேவையில்லை என்று சொல்ல திருத்தக்கூடிய தேவன் அல்ல. அவர் திருத்த முடியாத முற்றிலுமானவர். நம்புகிறீர்களா? அவர் திருத்த முடியாத முற்றிலுமானவர். அவர் ஒரு முறை சொன்னால் அப்படியே நடக்கும். அவர் வாய்ந்து புறப்பட வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அவர் நினைத்தபடி காரியத்தை வாய்க்க பண்ணித்தான் திரும்பும். அப்பேற்பட்ட வார்த்தைக்கு தான் நாம் செவிடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த கால வேளையில் என்னுடைய சிறு தலைப்பு நோயிங் ஆஸ் ஐ எம் நோன். அறியப்பட்ட வண்ணமாகவே அறிந்து கொள்ளுதல். ஆமென். எத்தனை பேர்கள் அறியப்பட விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. நாம் அறிந்தோம். சாமுவேல் தன்னை அறியாதிருந்தான். தான் யார் என்பதை அறியாதிருந்தான். காலையில் கேட்ட செய்தியின்படி தேவனோ சாமுவேலை அழைத்தார். தேவன் அழைத்தபடியினால் அவன் தான் யார் என்பதை அறிந்து கொண்டான். அவன் யார் என்பதை அறிந்து கொண்ட பின்புதான் அவன் ஊழியம் செய்ய முடியும். நீங்களும் நானும் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டுமானால் நாம் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷர் அறியப்பட்டமான அல்ல, பாஸ்டர் அறியப்பட்டமான அல்ல, இல்ல எந்த ஒரு போதகர் சொன்ன பிரகாரமாக அல்ல. தேவன் உங்களை எப்படி அறிந்திருக்கிறாரோ அதன்படி நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? அல்லேலூயா. நாம் கிதியோனை குறித்து பார்க்கிறோம். கிதியோன் தன்னை யார் என்று அறிந்து கொண்டான்? தான் ஒரு பயந்தாங்கொல்லி என்று அறிந்து கொண்டான். மீதியானவர்கள் வந்தபோது அவன் கோதுமையை ஒளித்து வைத்துக் கொண்டிருந்தான். மீதியானவர்களுக்கு பயந்தவர்களாக ஒரு பயந்தாங்கொல்லியாக இருந்தான். ஆனால் தேவனோ அவனை பயந்தாங்கொல்லியாக அறியவில்லை, அவனை ஒரு பராக்ரமசாலியாக அழைத்திருந்தார். சோ தேவன் அறியப்பட்ட வண்ணமாக கிதியோன் அறிந்த போது அவன் ஒரு வித்தியாசமாக மனுஷனாக மாறிவிட்டான். சவுல் தன்னை ஒரு வித்தியாசமான ஞானியாக அறிந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் அவனை அறிந்தவர் எப்படி அறிந்தார்? இங்கு கேட்ட செய்தியின்படி மத்தேயுக்கு பதிலாக தேவன் பவுலை தெரிந்து கொண்டபடியினால் அல்லேலூயா அவன் தேவனுக்காக சாக கூட ஆயத்தமாக இருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உங்களை தேவன் எப்படி அறிந்திருக்கிறாரோ அதை இன்று காலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்கிறோம் அப்படி அல்ல. உங்களை பாஸ்டர் எப்படி அறிந்து கொள்ளாரோ அப்படி அல்ல. உங்களை உங்கள் சகோதரன் எப்படி அறிந்து அப்படி அல்ல. தேவன் உங்களை குறித்து எப்படி அறிந்து கொண்டிருக்கிறாரோ அப்படியாக நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆமென். ஒரு குடிகாரன் போய் கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னா கிறிஸ்தவர்களின் தேவன் என்று சொல்லுவாங்க. சொல்ல மாட்டான். ஆனா வேதம் சொல்றது இயேசுவே கிறிஸ்து என்று யாரும் சொல்ல முடியாது பரிசுத்த ஆவி பெறாமல். ஆமென். தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு குடிகாரனிடத்தில் கேட்டால் அவனும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல முடியும். அது ஞானத்தினால் சொல்ல முடியும். அது அறிதல் அல்ல. ஆதாம் ஏவாளை அறிந்து கொண்டான். ஆபிரகாம் சாராளை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டால் என்ற என்ன? ஒன்று சேருதல். என் ஆடுகள் சத்தத்துக்கு செவிடுக்கும் என்றால் தேவனோடு ஒன்று சேருதல். சகோதரர் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் அறிந்து கொள்ளுதல். செவி சாய்ப்பதில் அல்ல, வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் அறிந்து கொள்ளுதல். பாருங்கள், பிலிப்பு அங்கு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அங்கு ஒரு மந்திரி ரதத்தில் சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு தான் என்ன வாசிப்பதற்கு தெரியாது இருந்த போது அவனோ தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தேவன் எங்கிருந்தோ ஒரு பிலிப்பை எடுத்துக்கொண்டு அவன் பக்கத்தில் வைத்திருந்தார். ஆமென். ஏனென்றால் அவனுக்கு தாகம் தீர்ப்பது தேவனுடைய கடமையாக இருந்தது. பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி ஆவார்கள். நீங்கள் உண்மையாகவே தாகமுள்ள பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய சத்தம் உங்களிடத்தில் வரும். ஹல்லேலூயா. ஆனால் பிலிப்பை தேவன் அனுப்புவாரானால் அங்கு கிரியை நடந்தாக வேண்டும். அவன்கிட்ட கேட்கிறாங்க, என்ன படிக்கிறீங்க? அவன் சொல்றான், சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லைன்னா எப்படி படித்து என்ன பிரயோஜனம்? ஆமென். சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை என்றால் படித்து என்ன பிரயோஜனம்? வாசிப்பதினால் விசுவாசம் வராது, கேட்பதினால் விசுவாசம் வரும். வேத வாசிப்பதினால் விசுவாசம் பெருகும் என்று சொல்லவில்லை, வார்த்தையை கேட்பதினால் விசுவாசம் பெருகும் என்று சொல்லப்படுது. கேட்கக்கூடியது வெறும் டேப் ரெக்கார்டர்னால் கேட்டனால் விசுவாசம் வராது. ஜீவனுள்ள ஜனம் போஷிக்கப்பட வேண்டும். இதுக்கு சொல்கிறார், அந்த வித்தானது ஒரு சரீரத்தின் மூலமாகத்தான் வர வேண்டும். ஆமென். பெரியவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சரீரம் இல்லாவிட்டால் வித்து வர முடியாது. அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய வித்து வர வேண்டுமானால் ஒரு ஊழியக்காரன் அவசியமா இருக்கிறது. அவனுக்குள் வார்த்தை முதலில் ஜீவிக்க வேண்டும். ஜீவித்தால் தான் அங்கு கிரியை செய்ய முடியும். இங்கு ஜீவிக்காவிட்டால் அங்கு கிரியை செய்ய முடியாது. அதனால் தான் ஒரு ஜீவனுள்ள குமாரன் தேவையா இருக்கிறது. ஒரு ஜீவன் தான் ஜீவனை கொண்டு வர முடியும். நம்புறீங்களா? சோ நீங்கள் ஜீவிக்கும் போதுதான் நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருப்பீர்களானால் நீங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிப்பீர்கள். நீங்கள் ஜீவிக்கும் போதுதான் இன்னொருத்தன் உங்களை பார்த்து ஜீவிக்க முடியும். நீங்கள் ஜீவிக்காமல் வெறும் வாயின் பிரசங்கம் பண்ணினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால சகோதரன் அழகா சொன்ன, எனக்கு முதல்ல அவர் சொன்னதை பிடிச்சு போட்டது. ஒரு பிரசங்கியார் வரும்போது தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும்.
ஆனால் உண்மையான பிரசங்கியார் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருப்பார். ஆனால் அநேக முறை ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக அதுதான் அவசியமாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தவானாக இருந்தாக வேண்டும். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சிந்தையில், தன்னுடைய செயலில், தன்னுடைய சரீரத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் தன்னை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தவனாக இருக்கிறான். ஆமென். அதே போல்தான் ஒரு விசுவாசியும் கூட. ஆமென். பாருங்கள், நாம் எப்படி அறியப்பட்டிருக்கிறோமோ அப்படியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கு பிலிப்பு இடத்தில் அந்த மந்திரி இடத்தில் பிலிப்பு சென்ற போது அந்த மந்திரி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாரா? கொண்டலையா? ஆமென். பிலிப்பு போய் சொன்ன உடனே ரதத்தை நிப்பாட்டி விட்டு அங்கேயே அவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். ஏன்? ஏனென்றால் பிலிப்புவை தேவன் அங்கு அனுப்பினார். அந்த மந்திரி இடத்தில் ரதத்தில் செல்லும் போது அதே போல் தேவன் ஒரு ஊழியக்காரனை அனுப்புவாரானால் அங்கு ஏதோ ஒரு ரிசல்ட் நடந்தாக வேண்டும். அங்கு ஒரு கிரியை நடந்தாக வேண்டும். அங்கு ஒரு கூட ஜனங்கள் ரட்சிப்பட வேண்டும். ஒரு கூட ஜனங்கள் இருதயத்தில் உந்தப்பட வேண்டும். நான் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று. இல்லை என்றால் ஊழியம் எல்லாம் வேஸ்ட். நம்பீர்களா? ஆமென். நாம் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய சப்ஜெக்ட் இது மணவாட்டியின் காலம். இது பிரைட் ஏஜ். ஆமென். ஹalleluya. ஆமென். தீர்க்கதரிசி சொல்கிறார், if the church only knew its position, it will one day, then the rapture will go. சபையானது தான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் போதுதான் ராப்சர் நடக்க முடியும். தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் போதுதான் உங்களுக்குள் ஒரு பொறுப்பு வருகிறது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருகிறது. ஆமென். ஒரு பொறுப்பாளியாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் யார் என்று தெரியாவிட்டால் நீங்கள் பொறுப்புள்ளவர்கள் அல்ல. ஆமென். பாருங்க, கிச்சன்ல வேலை செய்வாங்க, சமையல் பண்ணுவாங்க. ஒரு உண்மையான ஒரு சமையல் பண்ணக்கூடிய ஒரு மெயினான ஆள் இருப்பார்ல, அவர் தான் பொறுப்பாளி. உப்பு குறைஞ்சாலும் சரி, காரம் ஜாஸ்தியானாலும் எல்லாரும் யாரை கேட்பாங்க? சாப்பாடு பரிமாற கேட்க மாட்டாங்க. யாரு சமையல் பண்ணாங்களோ அவங்க கேட்பாங்க. அந்த பொறுப்பு வரும்போது யாராவது பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஸ்தானத்தில் தான் உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றார், when the church knew its position, சபையானது தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்ளும் போது தான் ராப்சர் நடக்க முடியும். உங்களுடைய பொறுப்பு வரும்போது நீங்கள் பரிசுத்தமாக தேவனுக்காக ஜீவிக்க விரும்புவீர்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. குமாரன் எவருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவரும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியார். ஆமென். சோ தேவகுமாரன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்ப சித்தப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் மாத்திரமே தேவனை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் சபைக்கு சென்று எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணலாம், டினாமினேஷன்ல போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணலாம். ஆமென். நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அங்கு பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், சர்ச்சைகள், சண்டைகள், விவாதங்கள் நடக்கின்றன. அப்போஸ்தலர் 2:38 சரியா, மத்தேயு 28:19 சரியா என்று. நாம் யாரையுமே தோற்கடித்த பின்பு அவர்களை ஜெயித்துக் கொள்ள முடியாது. எத்தனை நம்புறீங்க? நாம் யாரையாவது தோற்கடித்த பின்பு அவர்களை ஜெயித்துக் கொள்ள முடியாது. தோற்கடித்த பின்பு அவர்கள் மனதுக்குள் ஒரு வெறுப்பு இருக்கும். அவர்கள் ஒரு சுவரை எழுப்பி விடுவார்கள். நீங்க என்னத்தை சொல்லிக் கொடுத்தாலும் அவர் கேட்க போவதில்லை. ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பினால் நீங்கள் நிச்சயமாக ஒருவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆயினால் நீங்கள் ஜீவிக்கும் போது, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கும் போது, உப்பு சாரமற்று போனால் இருக்கும் உதவாது. ஆனால் உப்பு இல்லாத பண்டம். ஆனால் நீங்கள் உப்பாக இருப்பீர்களானால் யாரோ ஒருவர்களுக்கு தாகம் ஏற்படும். யாரோ ஒருவர்களை நோக்கி பின் சென்று வருவார்கள். யாரோ நிச்சயமாக இது எனக்கும் தேவை என்று கேட்பார்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அவளை இழுத்துக் கொள்ள முடியும். அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்ல விரும்புகிறார். குமாரன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவர்கள் மாத்திரமே அதை அறிந்து கொள்ள முடியும். ஆயினால் இந்த நேரத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இது ஒரு மணவாட்டியின் காலம். எத்தனை நம்புகிறீர்கள்? இது ஒரு ராப்சரின் காலம். ஆமென். இனி ஒரு சபை காலம் கிடையாது. நம்புகிறீர்களா? நாம் அப்பேற்பட்ட நேரத்தில் இருக்கிறோம். நாம் இந்த கடைசி சபை காலம் முடிந்த பின்பு மணவாட்டியின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மணவாட்டி காணப்பட வேண்டும். மணவாட்டி ஒரு குழந்தையாக அல்ல, மணவாட்டி முற்றிலுமாக ஆடை உடுத்துவதாக இருக்க வேண்டும். மணவாட்டி தன் மணவாளனோடு இணையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க வேண்டும். ஆமென். தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற வார்த்தையினால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நேரமாக இருக்க முடியும். ஆமென். அதனால்தான் நாம் கடந்த முறை கூட பார்த்தோம், the word that fell on day of Pentecost will not work for this day. பெந்தெகோஸ்தே நாளில் விழுந்த அந்த வார்த்தையானது இன்று உதவாது. மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய காரியங்கள் நல்லதுதான். ஆனால் அதை விட தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நீங்கள் பரிபூர்ணம் உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். நீங்கள் அடாப்ஷன், புத்திர சுவீகாரத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். என்றால் இது ஒரு மணவாட்டியின் காலமாக இருக்கிறது. அப்ப இது ஒரு மணவாட்டி சபையா பிரதர்? இது ஒரு மணவாட்டி சபை என்றால் அங்கு மணவாட்டி இருக்க வேண்டும். வேதாகமம் மணவாட்டியை குறித்து என்ன சொல்கிறதோ, செய்தி மணவாட்டியை குறித்து என்ன செய்கிறதோ அது இங்கு ஜீவிப்பத்தில் காணப்பட வேண்டும். அதுதான் உண்மையான மணவாட்டி சபை. பாஸ்டர் எவ்வளவுதான் என் சபைகள் மணவாட்டி என்று சொன்னாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தர் உங்கள் ஜீவியத்தை பார்ப்பார்.
பார்ப்பா, இதுதான் எழுதப்பட்ட வார்த்தை நிறுவம் என்று சொல்ல வேண்டும். புரிந்து கொள்கிறீர்களா? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. ஏன்னா நாம் மனவாட்டியின் காலத்தில் ஜீவிக்கிறோம். ஆமென். பாருங்கள், அநேகர் தீர்க்க சொல்லிட்டார். Did you realize what kept the people out of the promised land? எகிப்து தேசத்திலிருந்து எத்தனை பேர்கள் வெளியே வந்தார்கள்? எத்தனை பேர் உள்ள சென்றார்கள்? மீதியாரெல்லாம் எங்க வர வந்தாங்க? பாதி வழி வரை வந்தாங்க. அவங்க கிளம்பின நோக்கம் என்னது? சரியான நோக்கம். வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும் நோக்கத்துக்காக வந்தார்கள். இன்று ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்தவர்கள் எத்தனை பேர்கள்? ஆனால் எத்தனை பேர்கள் உள்ளே பிரவேசிக்க போகிறீர்கள்? மணவாட்டி மாத்திரமே பிரவேசிக்க முடியும். மணவாட்டி என்று சவால் விடுறவர்கள் அல்ல, மணவாட்டி என்று ஜீவிக்கிறவர்கள். உங்களுடைய ஜீவன் தான் அந்த சத்தமாகும். ஆமென். அவர்கள் தீர்க்க சொல்றார், they are borderline believers. அவர்கள் காதேஷ் பர்னியால் அங்கு தங்கி கொண்டார்கள். ஆமென். இன்னும் பலர் அந்த வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம் வரைக்கும் நின்று கொண்டார்கள், உள்ளே பிரவேசிக்கவில்லை. இன்று இந்த செய்தி வரைக்கும் அநேக ஜனங்கள் வர முடியும். இந்த செய்தியை கேட்டு ஆமென் என்று சொல்லவும் முடியும். ஆனால் ஆமென் என்று சொல்லி ஜீவிக்காமலும் இருக்க முடியும். யூதாஸ் காரியோத் கடைசிவரை வந்தானா? அதே போல் கூட வர முடியும். ஆனால் நாமோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படாது என்று சொன்ன வார்த்தையின்படி கடைசி வரைக்கும் நாம் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். நம்மை குறித்து செய்தி என்ன சொல்கிறதோ அது நமக்குள் காணப்பட வேண்டும். நான் மற்றவனை பார்த்து பிரயோஜனம் இல்லை, நான் என்னை பார்க்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். மற்றவனை பார்த்தால் நான் வழி தப்பி விழுந்து விடுவேன். ஆனால் என்னை பார்ப்பேன், ஆனால் நான் என்னை நிச்சயித்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஆமென். இதுதான் சொல்றாரு. They were borderline believers. They went so far but wouldn't go further. அவர்கள் கடைசி வரைக்கும் வந்தார்கள், ஆனால் கடைசி ஸ்டெப் வரும்போது அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். எப்படி 5 கன்னிகைகள் தூங்கி விட்டார்கள். ஆமென். எண்ணெய் கொண்டு வர மறந்து விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, ஆயத்தமானவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். ஆயத்தமானவர்கள். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்க. நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? வார்த்தை சொன்னபடி ஆயத்தமாக இருக்கிறேனா? செய்தி சொன்னபடி ஆயத்தமாக இருக்கிறேனா? ஆமென். சபை சொன்னபடி ஆயத்தமாக இருப்பீர்கள். இல்லாவிட்டால் பாஸ்டர் ஒரு கம்பெடுத்து அடிப்பார் உங்களை. ஆனா செய்தி நீங்க ஜீவிக்கிறீங்களா? பாஸ்டர் கண் காணாத நேரத்தில், சபையார் உங்களை காணாத நேரத்தில், தனிமையாக நீங்கள் இருக்கின்ற நேரத்தில் ஒரு சிசிடிவி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பொறாமையின் கண்களா, இச்சையின் கண்களா, கோபத்தின் கண்களா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் உண்மையான மனவாட்டியா இருப்பீரானால் வெளி வேஷம் அல்ல, உள்ளிருந்து வேஷம் வெளியே வரும். ஆமென். உள்ளிருந்து நீங்கள் ஜீவிக்கின்ற பிள்ளைகளாக இருப்பீர்கள். அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்ல விரும்புகிறார். அதுதான் நாம் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்து கொள்ளுதலாகும். ஆமென். அவர் சொல்றார், many people, அநேகர் வருகிறார்கள், அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் வருகிறார்கள். ஆனால் இன்னும் சில வார்த்தைகளை, ஸ்ட்ரிக்டான வார்த்தைகள் வரும்போது, டைட்டான ட்ரெஸ் போடக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, சபையில குடும்பத்தோடு வந்தாகணும், பல ஸ்ட்ரிக்டான தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லும் போது அநேகர் ஓடிவிடுவார்கள். திருமணத்துக்காக பெண் கிடைக்கவில்லை என்று ஓடுவார்கள். ஆமென். வேலை கிடைக்கவில்லை என்று ஓடுவார்கள். பல காரியங்களை சாக்கு போக்கு சொல்லி ஓடிவிடுவார்கள். அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்கள் சகோதரனே, சகோதரர்களே, நாம் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தங்களையும் செய்து நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையாகவே மனம் திரும்பி ஆமென் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருப்பீர்களானால், தீர்க்கதரிசி சொல்கிறார், a part of God, தேவனுடைய ஒரு பாகம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். எத்தனை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பாகம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த பாகம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படியாக இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரரும் ஒரு நாட்களில் சில வருஷங்கள் முன்பாக நம்முடைய தகப்பனாருக்குள் நாம் இருந்தோம். நம்புறீங்களா? அல்லேலூயா. பாஸ்டர் ஸ்டீஃபனுடைய தகப்பனாரை நான் பார்த்திருக்கிறேன் இங்கு பல வருஷங்கள் முன்னால். ஆமென். அல்லேலூயா. சோ அவர் எங்கே இருந்தார்? தகப்பனாருக்குள் இருந்தார். அப்பொழுது அவருடைய பெயர் ஸ்டீஃபன் என்று அவருக்கும் தெரியாது, தகப்பனாருக்கும் தெரியாது. அவர் ஒரு பாகமாக இருந்தார், ஒரு அணுவாக ஜீவித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய பெயர் ஸ்டீஃபன் என்று அவருக்கு தெரியவே தெரியாது. அதே போல்தான் நாமும் தேவனுடைய சிந்தையில் இருந்தோம், நம்மை நாம் யார் என்று அறியாது இருந்தோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் பாருங்க, வேதம் சொல்கிறது, அவர்கள் எப்படியாக உடலுறவு வைத்துக் கொண்டார்களோ அப்படித்தான் குழந்தை பிறக்கும். அதனால் தான் வேதம் சொல்கிறது, விபச்சாரியின் சந்ததியானது அங்கு கோவிலுக்குள் ஆலயத்துக்குள் செல்லக்கூடாது என்று. எத்தனை அறிந்திருக்கிறீர்கள், படித்திருக்கிறீர்கள்? விபச்சாரியின் சந்ததியானது அங்கு ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென்.
அதே போல் ஒரு பரிசுத்தமான சந்ததியாக இருக்குமானால் அது பரிசுத்தமான வித்தை கொண்டு வர முடியும். ஆமென். சோ நீங்களும் நானும் தேவனுடைய சிந்தையில் இருந்த போது நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தோம். என்னால் தேவன் அசுத்தமானவர் அல்ல. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் நாம் எப்படியாக உடல் உறவு கொள்கிறோமோ அப்படித்தான் குழந்தை பிறக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சோ ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது அந்த தாயானவள் அந்த குழந்தையின் பெயரை சொல்லுகிறாள். அதைத்தான் அங்கு யோசுவா பங்கிட்டு கொடுக்கும் போது அந்தந்த இடத்தை பங்கிட்டு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அது என்னத்தை காட்டுகிறது என்றால் உங்களுடைய சுபாவத்தை காட்டுகிறது. நீங்கள் எப்பேற்பட்ட சுபாவத்தோடு பிறக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. அதே போல்தான் நாம் கர்த்தருடைய சிந்தையின் எந்த சுபாவத்தில் இருந்தோமோ அதே சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அவர் ஒரு மீட்பனை அனுப்ப என்று சொன்னபோது அங்கு மோசஸ் பிறந்தார். அவர் மல்கியா 4 அனுப்ப என்று சொன்னபோது ஒரு தீர்க்கதரிசியாகிய வில்லியம் பிரானம் பிறந்தார். ஆமென். அதே போல் நாம் அவருடைய சுபாவமாக இருக்கிறோம். ஆமென். அந்த சுபாவமானது பாருங்கள் உங்கள் தகப்பனுக்குள் இருந்த ஒரு பார்ட். ஆமென். அந்த வித்தானது ஏற்ற வேளையில் தாயின் மூலமாக கர்ப்பம் தரித்து நம்முடைய மாம்சம் இந்த உலகத்திற்கு வருகிறது. ஆமென். நம்முடைய மாம்சம் எப்படி பெறுகிறது என்றால் தாய் சாப்பிடுகின்ற காய்கறிகள் மூலமாக சாப்பாடு மூலமாக நம்முடைய சரீரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தாயினால் அந்த வித்தை உண்டாக்க முடியாது. அந்த வித்தை கொடுப்பது ஒரு பிதாவாகும். ஆமென். அதே போல் நாம் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் போது நமக்குள் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் வைத்த அந்த வித்தானது நமக்குள் இருக்கிறது. அதைத்தான் தீர்க்கதரிசி திரும்ப திரும்ப சொல்லுகிறார். பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் உங்களை முன் குறித்திருக்கிறார். அவர் உங்களை முன் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுக்குள் தன்னுடைய வித்தை வைத்திருக்கிறார். அந்த வித்தானது கழுகு குஞ்சை போல அறியாமல் இருந்தது. நீங்களும் நானும் விக்கிர ஆராதனையிலும் உலக பிரமாண காரியம் இருந்தோம். நாம் நம்மை அறியாது இருந்தோம். ஆனால் ஏற்ற வேளையில் பரிசுத்தாவின் சத்தம் வந்தபோது இதோ நாம் அவருக்கு செவி கொடுத்தோம். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், மற்றவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது என்று சொன்னபடியினால் நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த போது என்ன செய்தோம்? கீழ்ப்படிந்தோம். நம்மை போல் எத்தனை பேர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள்? சகோதரோடு எத்தனை பெண்டெகாஸ்டல் வந்திருப்பாங்க? சகோதரோடு எத்தனை பேர்கள் வந்திருப்பார்கள்? ஆனால் எத்தனையோ கோழி குஞ்சுகள் பின்னே சென்று விட்டது. ஆனால் நீங்கள் கழுகாக இருந்தபடியினால் நீங்கள் இன்றும் வார்த்தையில் நிலைத்திருக்கிறீர்கள், இன்னமும் வார்த்தையில் நிலைத்திருப்பீர்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவீர்களா? எல்லாரும் ஓடிவிட்டார்கள். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் போது எல்லாரும் வந்தாங்க. எத்தனை பேருக்கோ சோமளிக்கும் போது எல்லாரும் வந்தாங்க. ஆனா மாம்சத்தை புசி என்று சொன்ன போது எல்லாரும் ஓடிட்டாங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு கடினமான காரியம். இன்றும் அநேக வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமான காரியத்தை கேட்டு அநேகர் வர முடியும். ஆனால் வார்த்தையின் கரெக்ஷனை கேட்டு எத்தனை பேர்கள் வர முடியும்? மனதார சொல்லுங்கள், கையை தூக்கி சொல்லுங்கள். எத்தனை பேர்கள் பாஸ்டர் கொடுக்கிற கரெக்ஷனுக்கு கீழ்ப்படிய உண்மையாக நேசிக்கிறீர்கள்? ஆயத்தமா இருக்கு. சரீரத்தில் கோபம் வரலாம். நான் சொல்ல புரியுதா? பாஸ்டர் சொல்ல நாளைக்கு 9 மணிக்கு சபை, 8:45 எல்லாரும் வந்திருக்கணும். ஆமென். சரீரத்தில் கோபம் வரலாம். ஆனா நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பீர்களானால் அது வார்த்தையின்படி இருக்கிறபடியால் நீங்கள் கீழ்ப்படிந்து சந்தோஷிப்பீர்கள். யாரோ ஒருவர் என்னை கரெக்ஷன் பண்ணுவதற்காக தேவன் ஒரு பாஸ்டரை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துவீர்கள். நாங்களும் அப்படிதான் செய்திருக்கிறோம். உங்களுக்கு நான் என்னத்தை சொல்ல, எங்கள் சபையில் பாஸ்டருக்கு தெரியும், டெய்லி மீட்டிங் சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பிரசங்கம். டெய்லி 1 மணி நேரம் பிரசங்கம். பாஸ்டர் பிரசங்கிப்பார், நான் பிரசங்கிப்பேன், இன்னொரு சோதனை பிரசங்கிப்பேன். 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நிச்சயமாக எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண. டெய்லி முதலில் தொடக்கத்தில் எல்லாரும் முறுமுறுத்தாங்க, கஷ்டமாக இருக்குங்களா? டெய்லி ஆட்டோ செலவழிச்சு வரணும், டெய்லி 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரணும். டெய்லி இங்கே எத்தனை வர விரும்புறீங்க? யாருக்கு வேலை வெட்டி இல்லையோ அவங்களாம் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. யாருக்கு பரலோகம் போனமோ அவங்க நிச்சயமாக ஜெபித்துதான் ஆக வேண்டும். வீட்டுல ஜெபித்தா என்ன, சபையில் ஜெபித்தா என்ன, கூட ஒரு சகோதரன் இருக்கும்போது ஜெபிப்பது ஈஸியாக இருக்கும். தனியாக ஜெபிப்பதை விட கூட 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். அதைத்தான் எங்க பாஸ்டர் ஃபாலோ பண்றாரு. ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். எனக்காக 1 மணி நேரம் நீங்க ஜெபிப்பீங்களா? யாருமே ஜெபிக்கவில்லை. டீச்சர்லாம் தூங்கி விட்டாங்க. ஆனா யாரு விழித்திருந்தாங்களோ அவர்கள் தான் பரலோகத்துக்கு சென்றாங்க. மணவாளன் வந்தபோது யாரு ஆயத்தமாக இருந்தாங்களோ அவங்க தான் சென்றாங்க. இதே இது நான் உங்களுக்கு சொல்றேன். வெளியூர் போன நாளைக்கு காலையில பிளைட் பிடிக்கணும். எத்தனை பேர் நைட்டு தூங்குவீங்க?
90% தூங்க மாட்டாங்க. நான் எழுதி தரேன். ஆயத்தமாக இருக்கிறீங்க, சரீர பிரகமாக ஆயத்தமா இருக்கலன்னா ஆவிக்கிற பிரகமா எப்படி இருக்க வேண்டும்? உங்களை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். நாம் எப்படியாக அறியப்பட்டிருக்கிறோமோ அப்படியாக நாம் அறியப்பட்டாக வேண்டும். When you are born again, that part of God that is in you is quickened. அது அங்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு நீங்கள் ஜீவ ஆத்மாக மாறுகிறீர்கள். எப்படி ஆதாமுக்குள்ளிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டாலோ, ஆதாமுடைய எலும்பு ஏவாளுக்குள் வந்தபோது அது இன்னமும் ஆதாமுடைய பாகமாக தான் இருக்கிறது. நம்புகிறீர்களா? புரிந்துறீங்களா? ஆதாமுடைய விழாவிலிருந்து எலும்பை எடுத்த பின்பு ஒரு ஏவாளை உருவாக்கின பின்பும் அவன் சொல்லுகிறான், இது என் மாம்சத்தின் மாம்சம் என்று ஏன் சொன்னான் என்றால் அவன் தன் பாகத்தை அறிந்திருந்தான். அதே போல் கிறிஸ்துவுக்குள் முன்னுரிக்கப்பட்ட நீங்கள் மறுபடியும் பிறந்த பின்பு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இவன் என்னுடைய பாகமாக இருக்கிறான். ஒரு காலத்தில் எனக்குள் இருந்தான், இப்பொழுது என்னோடு ஃபெலோஷிப் பண்ணுகிறான். சோ நாம் எவ்வளவாக அவரை நேசிக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தவர்களை நீங்கள் அப்படி வாங்க பிரதர் கெஞ்ச அவசியமே இல்லை பிரதர், சகோதர சகோதரனே, அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவார்கள். அதுதான் அடையாளம் காட்டுகிறது நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்று. சரியாக புரிந்து கொள்ளுங்கள், தவறாக எண்ண வேண்டாம். அப்படி இல்லை என்றால் இன்றும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுதும் தேவனிடத்தில் ஜெபிக்க முடியும். பரிசுத்தாவியை பெறாதவர்கள் இன்றும் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றும் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் சொல்வது ஒரு அடையாளம். பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறார்கள். ஒரு கல்யாணம் நிச்சயமான பின்பு ஒரு சகோதரனும் சகோதரியும் எவ்வளவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறீர்கள்? பண்றீங்களா மாட்டீங்களா? ஆமென். ஒரு திருமணமான புதிதான கணவன் மனைவி எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறீர்கள்? அதே போல் நீங்கள் கிறிஸ்துவை நேசிப்பீர்களானால் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? தேவனுக்காக எவ்வளவு சமயம் நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும்? ஆமென். அப்படி இல்லை என்றால் ஏதோ சம்திங் ராங். அப்படி இல்லை என்றால் தீர்க்க சொல்ல ஏதோ சம்திங் ராங். அந்த வித்தானது ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், குயிக்கன் பண்ண வேண்டும். ஆமென். எப்படி நீங்கள் உங்கள் தகப்பனுக்குள் இருந்தீர்களோ, எப்படி நீங்கள் பிறந்தீர்களோ, எப்படி உங்கள் தகப்பன் உங்களை அறிந்து கொண்டாரோ, அதே போல் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவால் அறியப்பட்டிருக்கவும் வேண்டும். ஆமென். அதைத்தான் தீர்க்க சொல்கிறார், யுவர் நியூ லைஃப் இன் தி லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப். உங்களுடைய புதிதான ஜீவியம், பழமையான ஜீவியம் அல்ல. அதாவது பாருங்கள், நீங்கள் ஞானஸ்தானம், நான் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் சொல்லவில்லை. தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் எல்லாரும் காப்பி அடிக்கலாம். பணம் கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க மக்கள் ரெடியா இருக்காங்க. ஆமென். வீடு வாசல் வாங்கி கொடுங்க, எந்த நாமத்தாலும் ஞானஸ்தானம் எடுக்க ரெடியா இருக்காங்க. அது தேவனுக்கு பிரியமல்லாத காரியம். ஒரு குழந்தை குடும்பத்தில் பிறந்தபடினால் அம்மா அப்பா ஞானஸ்தானம் எடுத்துலாம், அவங்களும் ஞானஸ்தானம் எடுக்காங்க. அது சரியல்ல. நல்லதுதான், ஆனா சரியல்ல. கல்யாணம் ஆனபடினால் மனைவி ஞானஸ்தானம் எடுக்கிறா, புருஷன் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அது நல்லதுதான், ஆனா போதுமானதல்ல. ஆனால் ஆவியினால் பிறப்பது அவசியமாக இருக்கிறது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகும், ஆவியினால் பிறப்பது ஆவியாகும். நீங்கள் ஆவியினால் பிறக்காவிட்டால் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. ராப்சரை மறந்து விடுங்கள். ஆவியினால் பிறப்பீர்களானால் செய்தி என்ன சொல்கிறதோ அது உங்களுக்குள் ஜீவித்தாக வேண்டும். அதற்காக நீங்கள் முயற்சி பண்ண அவசியம் இல்லை. அவரை அழைத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்குள் ஜீவிப்பார். நான் சொல்லி எத்தனை பேருக்கு புரிந்தது? நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணாலும் ஒரே ஒரு பாயிண்ட் உங்களை சொல்லிட்டு போறேன், கேட்டுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க ஜீவிக்க விரும்புகிறீர்களானால் இன்னும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இன்னும் முயற்சி தான் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒரு விஷயம் உங்கள் சிந்தனைகளை அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். அவர் உங்களுக்குள் வந்து ஜீவிப்பதுதான் காரியமாகும். எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? அவர் உங்களுக்குள் வந்து ஜீவிப்பதுதான் காரியமாகும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவருடைய ஜீவன் உங்களுக்குள் ஜீவிப்பதுதான் காரியமாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் விருதா. வேதம் சொல்லுறது, ஓடுனாலும் அல்ல, முயற்சி செல்லும் அல்ல, ஆனால் இறங்குகிற தேவனாலே ஆகும். சோ கிறிஸ்து உங்களுக்குள் மகிமை நம்பிக்கை இருந்தால்தான் நீங்கள் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். இருக்கிறீங்களா? யுவர் நியூ. எத்தனை பேருக்கு கல்யாண சான்றிதழ் இருக்கிறது? மேரேஜ் சர்டிபிகேட் பாஸ்போர்ட்டுக்கு நிச்சயமாக தேவை. ஆமென். அதே போல் உங்களுக்கு ஒரு சான்றிதழ் இருக்க வேண்டுமானால் தீர்க்க சொல்கிறார், the new life. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பரிசுத்தாவினால் பெற்ற பின்பு there is a new life. நான் கூட ஒரு காலத்தில், சகோதரனுக்கு தெரியும், பாம்பேயில் ஞானஸ்தானம் பெற்ற புதுசுல
அங்கே சர்ச்சுக்கு போனால் ரொம்ப தூரம் நடந்து போனோம். ஆட்டோவில் போக தூரம் காசு கிடையாது எங்களுக்கு. ரயில்வே பற்றிலாம் நாங்கள் நடந்து போவோம். ஆமென். ரொம்ப கஷ்டப்பட்டு பல காரியங்கள் நாங்கள் ஆண்டவருக்குள்ள செய்திருக்கிறோம். அப்பொழுது யாராவது எங்களை கேட்டால் எங்கே போகிறேன்னா சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்ல பயமாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் ஒரு இதில் பையில பைபிள் வச்சுட்டு சினிமா பார்க்க போகிறோம்னு சொல்ல தைரியமாக சொல்லலாம். ஆனால் சபைக்கு போகிறோம்னு சொல்ல வெட்கமாக இருக்கும். ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பின்பு நீங்கள் சாட்சிகளாக இருக்கும். ஆமென். எங்கள் ஊரில் இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் தந்திருப்பேன். ஊருக்கே தெரியும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று. ஏன் என்ன சொல்ல வரேன்? பரிசுத்தாவி பெற்றால் தான் நீங்கள் சாட்சியா இருக்க முடியும். நீங்கள் யாரை குறித்தும் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள் ஜீவிக்கிறவர் உலகத்தை காட்டிலும் பெரியவர் என்று. ஆமென். நீங்கள் எதை குறித்து இன்று வெட்கப்படுகிறீர்களோ, யாருக்கு மத்தியில் இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல வெட்கப்படுகிறீர்களோ, அவர்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். அதற்கு அவர் உங்களுக்குள் ஜீவிப்பது அவசியமாக இருக்கிறது. ஆமென். பாருங்கள், the new life in the Lamb's book of life, your marriage certificate. அவர் சொல்கிறார், அதுதான் உங்களுடைய திருமண சான்றிதழ். புதிதான ஜீவியம், பழமையான ஜீவியம் அல்ல. இன்றும் என்னால் அவரை மன்னிக்க முடியவில்லை, இன்றும் எனக்குள் பொறாமை இருக்கிறது, இன்று எனக்கு வெறுப்பு இருக்கிறது, இன்றும் என்னை குறித்து யாராவது சொன்னால் நானும் பதிலுக்கு சொல்லிவிடுவேன். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் நாம் இன்றும் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. இது அனைவருக்கு கடினமாக இருக்கலாம். அது வருவது பெருசல்ல, வரலாம். உங்கள் மீது அது ஆட்களவும் முயற்சி செய்யலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சகோதரன் என்னை குறித்து ஏதாவது சொன்னால் எனக்கு அந்த இமீடியட் அந்த நேரத்தில் கோபம் வரலாம். நானும் சகோதரனை குறித்து ஏதாவது சொல்லியிருப்பேன். ஆனால் இரவு நான் முழங்கால் படியும் போது தேவன் என்னோடு பேசுவார். அது காட்டுகிறார் எனக்குள் அவர் இன்று உயிரோடு இருக்கிறார். அப்பொழுது நான் மறுநாள் காலையில் போன் பண்ணி சகோதரனை என்னை மன்னித்து விடுங்க, நான் மன்னிப்பு கேட்பேன். இந்த சுபாவம் யாருக்குள் இல்லையோ அவன் மறுபடியும் பிறக்கவில்லை. இது தீர்க்கதரிசி சொல்கிறார். எனக்கு சொரியில் எடுக்கும் போது அவர் எனக்கு சொரிந்தாலும் சொரியாவிட்டாலும் அவருக்கு சொரியில் எடுக்கும் போது நான் அவருக்கு சொரிந்து விடுவேன், உதவி செய்வேன். இது தீர்க்கதரிசி சொல்கிறார். அதுதான் புத்திர சுவிகாரத்திற்குரிய அடையாளமாகும். அதுதான் அவரை அறிந்த வண்ணமாக நாம் அறிந்து கொள்வதாகும். எப்படி நம்மை அவர் அறிந்திருக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கிதியோன் தன்னை அறியாதிருந்தான். அவன் தன்னை ஒரு பயந்தாங்கொல்லியாக நினைத்தான். ஆனால் நேரம் வந்தபோது தேவனோ அவனை பராக்கிரமசாலி என்று அழைத்தார். அவர் அழைத்த பின்பு ஆமென், அவன் தன்னை ஒரு பயந்தாங்கொல்லியாக நினைக்கவில்லை. எத்தனை நம்புறீங்க? அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இதே யாராவது ஒரு சகோதரனை அனுப்பி போய் கிதியோனிடத்தை சொல்லுங்க அவங்க ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு நாங்க சத்தம் செய்ய கொடுக்காது. ஏன் தெரியுமா? ஜீவன் உள்ள சத்தம் தான் அவசியமா இருக்கு. எல்லா சத்தத்துக்கும் நாம செவி கொடுக்க மாட்டோம். பதில் சொன்ன போல் விளங்காத சத்தங்கள் அநேகள் இருக்கின்றன. நாமக்கோ விளங்குகின்ற சத்தத்தை தேவன் அளிக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு மற்றொரு சத்தத்துக்கு எவ்வளவு நிச்சயமாக தேவன் சொல்கிறார். நீங்கள் எதற்கு செவி கொடுப்பீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி என்று முன்குறித்திருக்கிறார். அதை அவ்வண்ணமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருப்போம். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையில் வெற்றி சிறக்கு முன்பாக தன் சரீரத்தில் வெற்றி சிறந்தார். ஆமென். அங்கே கெத்செமனேயில் வெற்றி சிறந்தார். தன்னை துப்பினது போது வெற்றி சிறந்தார். ஆமென். தன்னை கிண்டல் அடித்த போது வெற்றி சிறந்தார். தன்னை தலையில் குட்டின போது வெற்றி சிறந்தார். அதற்கு பின்பு சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதற்கு பின்பு கல்லறையில் வெற்றி சிறந்தார். அதற்கு பின்பு 120 பேர்களில் வெற்றி சிறந்தார். அதற்கு பின்பு மல்கியா நாளில் வெற்றி சிறந்தார். இன்று ஒரு மணவாட்டியில் அவர் வெற்றி சிறக்கிறார். நீங்கள் அந்த மணவாட்டியா? நீங்கள் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் மணவாட்டியின் காலத்தில் ஜீவிக்கிறீர்களா? உங்களுக்குள் மணவாட்டியின் அடையாளங்கள் காணப்படுகிறதா? மணவாட்டியை குறித்து சொன்ன பிரகாரம் இருக்கிறீர்களா? ஐயோ, அந்த வீட்டுல கல்யாணம் நடக்குது. அந்த மணவாட்டி பாருங்க எவ்வளவு வெளவெளேன்னு இருப்பா. இவை பார்த்தா கருப்பா இருக்கா. அப்படி இருக்க முடியாத. எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி இருக்க வேண்டும் அல்லவா? எப்படி வேதம் மணவாட்டியை குறித்து சொல்லுகிறதோ அப்படியாக நம்முடைய ஜீவம் இருக்க வேண்டுமா வேண்டாமா? அதுதான் நாம் அவரை அறிந்து கொள்ளலாகும். அறிந்து கொள்வது என்றால் ஒன்றாக இணைதல், தேவனுடைய ஆவியோடு ஒன்றாக சேருதல் தான் அவரை அறிந்து கொள்வதாகும். அவர் சொல்கிறார், உங்களுக்கு அந்த மேரேஜ் சர்டிபிகேட் இருக்க வேண்டும். யூ ஆர் அப்ப சொல்லும் போது சொல்றாரு, வேர் யுவர் இட்டர்னல் ஜெம், உங்களுடைய நித்திய அந்த ஜீவ அணுவானது டேக்ஸ் ஹோல்ட் ஆஃப் யூ. தேவனுடைய சிந்தையானது உங்களை பிடித்துக் கொள்கிறது. எத்தனை பேர் நம்ப விரும்புறீங்க? ஆமென். நான் உங்களுக்கு தீர்க்கதரிசி சொன்னவனமாக சாட்சி சொல்கிறேன்.
தீர்க்கதரிசி சொல்கிறார், என் மனைவி இறந்து விட்டால், என் சகோதரன் இறந்து விட்டான், என் தகப்பனார் இறந்து விட்டார், என் குழந்தை இறந்து விட்டது, எல்லோரும் இறந்த வேது நான் வேதனையாக துன்பத்தோடும் துக்கத்தோடும் இருந்தபோது பிசாசு என்னிடத்தில் சொன்னான், நீ இப்பொழுது என்ன ஜெபிப்பாய், என்ன நீ ஊழியம் செய்கிறாய்? அப்பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய எல்லா சிப்ஸ்மே டவுன், அதாவது என்னுடைய எல்லா காரியங்களுமே கீழே விழுந்து சுக்குநூறாக ஒரிந்த நேரத்தில் அந்த நித்திய ஜீவியமானது என்னை பிடித்துக் கொண்டது என்று சொல்கிறார். அந்த ஜீவ அணுவானது என்னை பிடித்துக் கொண்டது என்று சொல்கிறார். ஆமென். பிசாசு அவரை சவால் விட்ட போது, துன்பத்தோடும் துக்கத்தோடும் வரும்போது, அந்த நித்திய ஜீவனாகிய அணுவானது அவருக்கு பலன் கொடுத்தது. பாருங்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதர சகோதரி, நீங்கள் உண்மையாக பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு முக்கியமான அடையாளம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வார்த்தையை மறுதலிக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு பிசாசு உங்களை கொண்டு போவார். என்னோட இருக்கீங்களா? நீங்கள் வார்த்தையை மறுதலிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் இல்லைன்னா ஒரு சோதனையில் பிசாசு உங்களை கொண்டு செல்வார். அப்படி செல்லும் போது உங்களுடைய முயற்சியினால் அல்ல, அந்த நித்திய ஜீவமாகிய அணுவானது உங்களுக்குள் இருந்து பேசும், உங்களுக்குள் இருந்து அது சத்தமிடும், உங்களுக்குள் இருந்து அது உரைக்கும், நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டும். அதுதான் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொண்டதுக்கு அடையாளமாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமாலும் அல்ல, அதே ஆவியினால் இயேசுவை மரித்தோர் என்று உயிரோடு இருப்பின அதே ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்குமானால், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் அது சாவாமையை தரித்துக் கொள்ளும். உங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை உள்ள வார்த்தை அதுதான் இந்த வார்த்தையாகும். நீங்கள் ஜீவித்து பிரசங்கம் பண்ணும் போது அங்கு ஜீவனை கொண்டு வருகிறது. ஆமென். நீங்கள் ஜீவித்து சுவிசேஷம் சொல்லும் போது அங்கு ஜீவனானது ஜீவனை இழுத்துக் கொள்கிறது. ஆகையால் தான் ஒரு ஜீவத்தின் சத்தத்தை தான் தேவன் கேட்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தீர்க்கதரிசி சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் ஒரு கால் வழுகி விழ வாய்ப்பு உண்டு. ஆமென். எத்தனை நம்பர்கள்? தேவன் இந்த உலகத்தை படைத்த போது எல்லாம் நல்லதாகவே இருந்தது. ஆமென். ஆனால் ஆதாம் ஏவாள் தவறு செய்த போது, ஆமென், அது தேவனுடைய அனுமதிக்கும் ஒரு திட்டமாக இருந்தது. நம்புறீங்களா? ஆமென். ஆனால் அனுமதிக்கும் திட்டத்தின் பிரகாரமாக ஏவாள் விழுந்த போது தேவன் ஆதாம் ஏவாளை தேடி வந்தாரா வரலையா? ஆதாம் தேவனை தேடவில்லை, ஏவாள் தேவனை தேடவில்லை, ஆனால் தேவனோ அவர்களை தேடி வந்தார். ஆமென். ஏனென்றால் அவர் முன்குறித்த பிரகாரமாக காரியம் நடக்கும் போது அவரே அதை பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் ஒரு ஏபேலை காயின் அங்கு கொலை செய்த பின்பு ஏபேலுக்கு பதிலாக இன்னொரு வித்தை தேவன் கொடுத்தார். யார் அது? வெரி குட், படிச்சிருங்க, சேத்து. ஆமென். சேத்தை தேவன் கொடுத்த போது, ஆமென், அதுக்கு பின்பு குழந்தைகள் பிறந்து பெருகின போது மனுஷருடைய தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள் மனுஷருடைய குமார்த்திகளை விவாகம் செய்த போதுதான் தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் ஒரு முறை, முதலாவது முறை மனஸ்தாபப்பட்ட ஒரே இடம் என்றால் அங்கு வித்து கலக்கப்படும் போதுதான். தேவனுடைய குமாரர்கள் தேவ குமார்த்திகளோடு திருமணம் செய்திருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய குமாரர்கள் மனுஷ குமாரத்தில் அழகாக இருப்பதை காத்து விவாகம் பண்ணபடினால் தேவன் மனஸ்தாபப்பட்டார். அதே போல் இந்த செய்தியானது பரிசுத்தமான செய்தியாகும். இந்த பரிசுத்தமான செய்தி ஜீவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க போகிறோம். ஆமென். நம்மிடத்தில் கலப்படம் இருக்கக்கூடாது, நம்மிடத்தில் உலகம் இருக்கக்கூடாது, நம்மிடத்தில் உலகமான வாஞ்சி இருக்கக்கூடாது. சகோதர சகோதரியே, அதைத்தான் தேவன் வெறுக்கிறார். அங்குதான் he brings total separation. அங்குதான் அவர் வேறு பிரிப்பை கொண்டு வர விரும்புகிறார். அவர் தன்னுடைய வித்தை பாதுகாக்க விரும்புகிறார். ஆமென். தன்னுடைய வித்து பரிசுத்தமாக இருக்கும்போது தான் தன்னை இது பிரதிபலிக்க முடியும். அது கலப்படம் ஆகுமானால் அது வித்து அந்த ஜீவனை கொண்டு வர முடியாது. ஆயினால் தான் நம்மை அவர் தேவன் நேசிக்கிறார். உங்க பாஸ்டருக்கு ஒன்றும் சும்மா டைம் பாஸ் பொழுதுபோக்கு போகல, உங்களை அடிக்கிறதுக்கோ, உங்களை திருத்ததுக்கோ, உங்களை திட்டதுக்கோ இல்லை. அவர் விரும்புவது 35 வருஷம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன், ஒரு கூட்ட மனவாட்டியை நான் தேவனுக்கு அனுப்ப வேண்டும். தேவன் சொல்ல, உத்தமுள்ள ஊழியக்காரனே உன் சந்தோஷத்தில் பிரவேசி. அட்லீஸ்ட் ஒரு 10 ஆத்மாக்களாக செல்ல வேண்டும் என்று வாஞ்சிப்பது தான். நானும் அதற்காக தான் பிரயாசப்படுகிறேன். சகோதர சகோதரி, நாம் ஒவ்வொருவரும் அதைத்தான் வாஞ்சிக்கிறோம். நாம் பெற்ற வித்தாகிய வார்த்தை கலப்பிடம் பண்ணக்கூடாது. நாம் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக ஜீவிக்க வேண்டும். உலகமான காரியத்திலிருந்து வேறுபட்டு விலக வேண்டும். அதைத்தான் தீர்க்கதரிசி அங்கு சத்தம் போட்டு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பர் சொல்லுகிறார், அப்படியாக நீங்கள் வாஞ்சிக்கும் போது you are not only forgiven but you are justified. நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். ஆமென். நீங்கள் வெறும் மன்னிக்கப்பட மாத்திரமல்ல, நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு விசை நீதிமானாக்கப்பட்ட பின்பு
எவ்வளவு அருமையாக தீர்க்க சொல்கிறார் தெரியுமா? அன்பு திரளான பாவங்களை, சகோதரிய பிள்ளைங்க தப்பு செய்தா கூட அன்பு என்ன செய்யும்? மூடும். அது தாய்மார்களுக்கு ரொம்பவே மூடும். பிள்ளைங்க என்ன தவறு செய்தாலும் தகப்பன்மார்கள் பெரும்பெடுப்பாங்க. ஆனா தாய்மார்களுடைய அன்பு ரொம்ப உங்களுக்கே தெரியும். ஆனா தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? நீங்கள் தவறு செய்து மன்னிப்பது வேறு விஷயம், ஆனால் தவறே செய்யவில்லை என்று சொல்வது வேற விஷயம். தீர்க்க சொல்கிறார், நான் ஒரு குடித்திருப்பேன் ஆனால், சாராயம் குடித்து நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஆனால், ஹிஸ்டரி என்ன சொல்லும்? டேனியல் சீனிவாசன் குடித்தார், திரும்ப மன்னிப்பு கேட்டார் என்று சொல்லப்படும். ஆனால் இங்கு நீதிமானாக்கப்படுதலை குறித்து தீர்க்க சொல்கிறார், டேனியல் சீனிவாசன் குடிக்கவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு அவர் கொண்டு செல்கிறார். புரிந்ததா? நீங்கள் தவறு செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வது அல்ல, நீங்கள் தவறு செய்ததை அவர் எண்ணாதிருக்கிறார். ஓ, தேவன் யார் மீது குற்றம் சாட்டாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். யாருடைய காரியங்கள் அவர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அதனால்தான் தாவீது அப்படியாக ஆடினான். அங்கு பெட்டி வரும்போது ஏன் ஆடினா? அவனுக்கு தெரியும் என்னுடைய வெற்றி வந்திருக்கிறது என்று. அவனுக்கு தெரியும் என்ன நீதிமானாக்கக்கூடிய தேவன் வந்திருக்கிறார் என்று. என்னுடைய பராக்கிரமசாலி குதிரையினாலும் அல்ல, யானையினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, ஜீவிக்கின்ற தேவன் அழைப்பினால் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அங்கு சாமுவேல் சென்று தாவீதை அபிஷேகம் பண்ணினானா? சாமுவேல் சென்று தாவீதை வீட்டில் அபிஷேகம் பண்ணினானா? அதற்கு முன்பாக 7 பேர் கடந்து போனாங்களா? அந்த 7 பேரும் சாட்சியா? 8வது அபிஷேகம் பண்ணும்போது இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்கல்ல. இப்ப 7 பேர் மத்தியில சாட்சி நடந்தது இல்ல? 8வது தாவீது தேவன் அபிஷேகம் பண்ணாருன்னு. அப்ப ஏன் பயப்படுறாங்க? கோலியாத்தை பார்க்க தாவீது வந்த போது அவனை சொல்லாங்க, நீ வீட்டுக்கு போன ஏன் அனுப்புறாங்க? நம்பிக்கையற்ற ஜனங்கள். ஆனா தாவீதுக்கு தெரியும் என்ன அபிஷேகத்தோர் உயிருள்ளவராக இருக்கிறார். அவனிடத்தில் கரடியை கொன்ற அனுபவம் இருந்தது, அவனிடத்தில் சிங்கத்தை கொன்ற அனுபவம் இருந்தது. ஆயினால் கோலியாத்தை குறித்து அவன் கவலைப்படவில்லை. இன்று சகோதரனே, சகோதரியே, இன்று நீ பாவத்தின் மீது ஜெயம் கொள்வாயானால், நீ அல்ல உனக்குள் கிறிஸ்து பாவத்தின் மீது ஜெயம் கொள்வது அனுபவம் இருக்குமானால், நீ மரணத்தை குறித்து பயப்பட மாட்டாய், நீ வியாதியை குறித்து பயப்பட மாட்டாய். ஏனென்றால் மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஓ, blessed be your name. உண்மையான அந்த அனுபவத்தை நேசிக்க விரும்புகிறீர்கள் சகோதர சகோதர. கிறிஸ்தவம் வெறும் வாய்ப்பாடு அல்ல, வெறும் வாய்ப்பாயசம் அல்ல, ஒரு கிறிஸ்துவ ஜீவ அனுபவமாகும். நீங்கள் பாவத்தை உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் மேற்கொள்ளவில்லை, கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து மேற்கொள்ளும் போது உங்களுக்கு தெரியும் நான் கீழே விழுந்து விட்டேன். சிகரெட்டை எடுத்த போது அவர் அறிந்திருந்தார் நான் கீழே விழுந்து விட்டேன். அவர் சாராயத்தை அவருடைய தகப்பனார் சொன்ன போது எடுத்த பாட்டிலை திறந்த போது அவர் அறிந்திருந்தார் நான் கீழே விழுந்து விட்டேன் என்று. ஆயினும் உலகத்தில் இருக்கிறனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் என்பதை அவர் உணர்ந்த போது, அந்த சத்தம் வந்த போது, அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்த போது அவர் அறிந்திருந்தார் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஓ, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். சகோதரர் தாமஸ் பிரதர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஒரு ஃபவுண்டேஷனை தேவன் போட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் அங்கு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். ஆமென். அவர் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 32:1-2. சங்கீதம் 32:1-2 வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. நீங்க அப்படியா இருக்க வேண்டுமா? எத்தனை பேர் வாசிக்கிறீர்கள், வாஞ்சிக்கிறீர்கள்? சகோதரனே, சகோதரி, மாம்சத்தில் பிறந்த நாம் கீழே விட வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம அக்கிரமத்தை அவர் எண்ணாதிருக்கிறார். வெறும் மன்னிப்பு மாத்திரம் அல்ல, அவர் எண்ணாதிருக்கிறார் என்றால் நீங்கள் பாவமே செய்யவில்லை என்ற இடத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் பீயிங் ஜஸ்டிஃபைட். அப்படிதான் தேவன் உங்களை அறிய விரும்புகிறார். நாம் எப்படி அறிய விரும்புகிறோம்? என்னோட மோசமானவன் பா, நான் இப்பேற்பட்டாலும் தெரியுமா? என்னோட இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்கெல்லாம் என்ன என்ன அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தரோ அங்கு கால்களை கழுவினார், கால்களை துடைத்தார், தன்னை ஒரு சேவகனாக பாராட்டி காமித்தார். அதுதாங்க உண்மையான ஜீவியம். ஆமென். அவர் சொல்லுகிறார், now we are more than conquerors. நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். எப்படி? now we are dealing with the defeated enemy. நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? நான் சொல்ற 3 காரியங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக் கொள்வீர்களா?
என்ன காரியங்கள்? நீங்கள் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அவர் வெளிப்படும் போது நாம் அவர் இருக்கிற வண்ணமாக இருப்போம். தன்னை ஒரு பாவியாக சொல்ல மாட்டோம். என்றால் எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அவன் சந்தோஷிப்பான். ஆமென். இந்தியா அங்க கிரிக்கெட்ல ஜெயிக்கும் போது யாராவது அழுது பார்த்திருக்கீங்களா? இந்தியா கிரிக்கெட்ல ஜெயிக்கும் போது யாராவது அழுவாங்களா? கடைசி ஓவர் வரும்போது எவ்வளவு சந்தோஷித்து இருப்பாங்க மக்கள், எவ்வளவு ஆர்ப்பரிப்பாங்க. இங்கு நீங்கள் நானும் ராப்சர்ல சேர்த்து ஆதமாகி கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்கள் பாவங்களை எண்ணாதிருக்கிறார். நீங்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட காரியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் சொல்லுவீர்கள் நான் ஒரு பாவி என்று. அந்த கிணத்தண்டை இருந்த விபச்சார ஸ்திரீயானவள் தன்னை ஒரு பாவியாக நினைத்தாள். ஆயினால் தான் எல்லோரும் சென்ற பின்பு போய் தண்ணீர் மூழ்கொள்ள வந்தார். ஆனால் கிறிஸ்து வந்து தன்னை வெளிப்படுத்துற போது அவள் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்தாள். அப்பொழுது அறியும் போது அவள் பயப்படவில்லை, முழு ஊருக்கும் சென்று சுவிசேஷம் அறிவித்தாள். வந்து பாருங்கள் நான் யாரை கண்டேன் என்று, வந்து பாருங்கள் நான் மேசியாவை கண்டேன் என்று, வந்து பாருங்கள் என்னை விடுதலாக்கிய உங்களையும் விடுதலாக்குவார் என்று. அதுதான் சாட்சி, அதுதான் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்து கொள்வதாகும். கிறிஸ்து அப்படித்தான் உங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் வயதானவர்களாக இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். எப்படி தேவன் உங்களை அறிந்தார்களோ அப்படியாக நீங்கள் இருக்க வேண்டும். நாமான் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை, நாமான் வீட்டில் ஒரு சின்ன பெண் குழந்தை தான் அறியப்பட்டபடியே அறிந்திருந்தாள். ஆமென். அவள் சொன்னால், இந்த உலகத்தில் உங்களுடைய சிரியா நாட்டில் உன்னை சோமாக்க யாரும் இல்லாதிருக்கலாம், ஆனால் எங்கள் நாட்டில் ஒரு தீர்க்கசி உயிரோடு இருக்கிறார். அவ போய் அங்கு தீர்க்கசிட்ட பேசினாளா? எப்போ அது தீர்க்கசி வீட்டில் குடியிருந்தாளா? இல்ல தீர்க்கசி அற்புதங்களை பார்த்திருக்காளா? ஆனா ஒரு நம்பிக்கை இருந்ததா இல்லையா? நாம வில்லியம் பிரணாமை பார்த்திருக்கோமா? அற்புதங்களை பார்த்திருக்கோமா? இல்லை மரித்தோர் உருவளிப்பிருக்கோமா? ஆனா நமக்குள்ள விசுவாசம் போட்டவர் யாரு? அறியப்பட்ட வண்ணமாக அறிந்திருக்க வேண்டும். எல்லாம் நீங்கள் அவரை முன்குறிக்கவில்லை, அவர் உங்களை முன்குறித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய நீதினால் நாம் ரட்சிப்படையவில்லை, அவருடைய நீதினால் நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் பாருங்கள். knowing who God is, தேவன் யார் என்பதை தேவன் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். நான் சொல்வது 3 காரியமுமே பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு உங்களுக்கு வரக்கூடிய வெளிப்பாடு. ஒன்று, தேவன் யார். தேவனுக்கு சித்தம் இல்லாமல் ஒரு பட்சி கூட கண் சிமிட்ட முடியாது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. தானியேல் புத்தகத்தில் சொன்னபடி ராஜ்யங்களை நடத்துகிறவர் அவர். ஆமென். ஒரு தண்ணீரிலிருந்து நீர்க்குமிழி வர முடியாது, ஒரு பட்சி கூட கண் சிமிட்ட முடியாது. அவர் முற்றிலும் ஆனவர். அவருக்கு பர்மிஷன் இல்லாமல் யாரும் தொடக்கூட முடியாது. ஆமென். உங்களை தொடுகிறவன் கண்மணியை, அப்பேற்பட்ட தேவன், என் கரத்திலிருந்து யாரும் உங்களை பிரித்துக் கொள்ள, அப்பேற்பட்ட தேவன் உங்களை காக்கின்ற தேவன். இஸ்ரவேலை காக்கிற உறங்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. அப்ப நீங்கள் அவருடைய மனவாட்டியாக இருப்பீர்களானால், யாரும் கிறிஸ்துவின் மனவாட்டியை கண்ணெடுத்து விட பார்க்க முடியாது. அவர் வைராக்கியம் பாராட்டுகின்ற தேவன். ஆமென். மாற்றான் மனைவியை தொட விட மாட்டார் என்று சொல்லும்போது தன்னுடைய மனைவியை பார்க்க கூட விட மாட்டார். ஆனால் நாம் மனைவியாக இருப்பதுதான் முக்கியம். ஆமென். நாம் பொய்யான இதில் இருக்கக்கூடாது சகோதரனே. knowing who God is, knowing who the devil is, நமக்கு சத்துரு யார் அதை அறிந்து கொள்ள வேண்டும். knowing who you are, நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அங்கதான் வேதாகமம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கவர் பெரியவர். ஓ வாலிபர்களே, நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள். யார் சொன்னா ஜெயித்தீர்கள்? ஆமென். எத்தனை பேர் ஜெயித்தீர்கள்? வெறும் வேத வாக்கியம் வாசிப்பதில் அல்ல, ஜீவியத்தில் ஜெயித்திருக்க வேண்டும். இங்கு எழுதினது இங்கு மேட்ச் ஆக வேண்டும். ஆமென். இந்த பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் ஒன்றாக வேண்டும். ஆமென். அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை பேர் யோபை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? ஆமென். யோபை குறித்து சண்டை இழுத்தது யாரு? யோபு வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? சத்தமடி சொல்லுங்க. சாசா தைரியமா சொல்லுங்க சகோதரனே, சகோதரி. தேவன் தான். ஏன் தெரியுமா? நம்ம ஒரு அழகான வீட்டை கட்டினோம்னா என்ன செய்வோம்? முதல்ல வந்து பாருங்க, வீட்டை பாருங்க சொல்லுங்க. நீங்க ஒரு அழகான காரியத்தை உருவாக்கி என்ன செய்வீங்க? வந்து பாருங்கன்னு சொல்லுவீங்க. பாருங்க நான் எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க. இது உடைஞ்சாலும் கீழே விழாது, ஆட்டினாலும் ஆடாது, என்ன அப்படி செய்யாது இப்படி செய்யாது. நம்ம எப்படி காட்டுறோமோ அதை குறித்து நம்ம பெருமைப்படுறோம். தேவன் வந்து பிசாசை நோக்கி கூப்பிட்டார், சொன்னாரு, நீ என் தாசனாகிய யோபை கண்டாயோ? அவனை போல நீதிமான் முதல்ல சர்டிஃபிகேட் வந்ததா, அதுக்கப்புறம் பரீட்சை வந்ததா? ஆனா யோபுக்கு தெரியாத, அதனால தான் அவன் பிறந்த நாளை சபிச்சான்.
அவன் அறியப்பட்ட வண்ணமாக அறியாததினால் சபித்தான். ஆனால் ஒரு நாள் வந்தபோது, ஆமென், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களினால் காண்பேன் என்று சொன்னபோது அவன் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்தான். அப்பொழுது பிசாசுக்கு ஓடி போக வேண்டிய நிலைமை ஆகி போயிற்று. ஆமென். ஆனால் உங்களையும் என்னையும் குறித்து எப்படி யோபை குறித்து தேவன் சர்டிபிகேட் கொடுத்தாரோ அதே போல் மணவாட்டியை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். இந்த மணவாட்டி தான் எடுத்துக்கொள்ளப்படுவாள். மரணம் என்பது கடைசி சத்ருவாகும். அந்த சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு குரூப் இந்த கடைசி குரூப் மாத்திரம்தான். நம்ம இல்லாமல் அவர்கள் பரிபூர்ணப்பட அவர்கள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையா? சோ நாம் பரிபூர்ணமாவது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. நாம் பரிபூர்ணப்பட வேண்டுமானால் கிறிஸ்து நமக்குள் பரிபூர்ணப்பட்டவராக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சம் பரிபூர்ணப்பட முடியாது பிரதர். ஏன்னா நம்முடைய மாம்சம் கீழே விழுந்த மாம்சம். ஆனா அவர் நமக்குள் வரும்போது வேதாகம் சொல்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்ப நம்ம யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அவருடைய ஆலயமாக இருக்கும் போது, அவர் வசிக்கும் போது பிசாசு எப்படி வர முடியும்? அவர் எப்படி மரணத்தை ஜெயித்தாரோ அதே தேவன் நமக்குள் இருக்கும் போது மரணத்தை ஜெயிக்க முடியாதா? ஒரு முறை 10th பாஸ் ஆனவங்க திரும்பி எக்ஸாம் 10th எழுதினா பாஸ் ஆக முடியுமா முடியாதா? ஒரு முறை 12th எழுதினவங்க திரும்பி 12th எழுதினா பாஸ் ஆக முடியுமா முடியாதா? அதே மாதிரி ஒரு முறை உலகத்தை ஜெயித்த தேவன் உங்களுக்குள் இருக்கும்போது ஜெயிக்க முடியுமா முடியாதா? ஒரு முறை மரணத்தை விழுங்கின தேவன் உங்களுக்குள் இருக்கும்போது ஜெயிக்க முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசி அழகா சொல்கிறார், the Lord has only spoken only to Moses அந்த செய்தியில். His word tonight, அவருடைய வார்த்தையானது இன்று இரவு வேளையிலும், ஆமென், இட்ஸ் எஃபெக்டிவ் இன் த ஹார்ட் ஆஃப் a believer. அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா அது எஃபெக்டிவாக இருக்குது, அதாவது கிரியை செய்யக்கூடியதாக இருக்குது. அவிசுவாசத்தில் அல்ல, விசுவாசத்தில் மாத்திரமே அது கிரியை செய்வதா இருக்கு. As it was when it was spoken in the beginning, it never varies from its course. அது தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து வார்த்தை அகலவே அகலாது. ஆமென். எத்தனை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையானது இன்றும் அதே வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். லூத்தர் காலத்தில் எப்படி வல்லமையாக இருந்ததோ, வெஸ்லி காலத்தில் எப்படி வல்லமையாக இருந்ததோ, அதே போல் இன்றும் அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் வல்லமை ஒருபோதும் குறையவே இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை என்ன செய்து ப்ரூஃப் பண்றதுக்காக, சாபிப்பதற்காக ஒரு விசுவாசி அவசியமாக இருக்கிறது. விசுவாசி இல்லாமல் தேவன் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்த முடியாது. தேவன் தன்னுடைய வார்த்தையை உலகத்துக்கு காட்ட வேண்டுமானால் ஒரு கிரணம் அவசியமாக இருந்தது, ஒரு மோசஸ் அவசியமாக இருந்தது, ஒரு கூட்ட மணவாட்டி என்று அவசியமாக இருக்கிறது. அதற்குத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் தீயப்பட்ட வண்ணமாக அறிந்திருப்பீர்களானால் பிசாசு உங்களை தடை செய்யவே முடியாது. ஆமென். அதுதான் அழகாக சொல்கிறார், the law that Christians must live by. The law that Christians must live by. அதாவது அந்த சாஸ்திரம், அந்த நியமம், கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய நியமம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், is not what we do ourselves. நாம் நம்மை கொண்டு என்ன செய்கிறோம் என்பது பெருசு அல்ல. What he has done for us. அவர் நமக்காக என்ன செய்தாரோ அதில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியதா இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ரைச்சியஸ்னஸ், நம்முடைய நீதியானது கச்சையாக இருக்குது. இல்ல, நம்முடைய நீதி கச்சையா இருக்குதா? என்ன சொல்லு, கந்தையாக இருக்கு. சாரி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சகோதரர் சொன்ன போல் நாங்க வடநாட்டுக்கு அதிகமாக போறதுனால தமிழ் படிப்பது இங்க வரும்போது மாத்திரம்தான். ஸோ அவ்வளவு தெளிவாக இல்லாட்டாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். தெரியும் நீங்கள் எங்களை நேசிக்கிறீர்கள் என்று. ஆமென். நம்முடைய நீதியானது கந்தையை போல் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய நீதி நாம் போர்த்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். அவர் சகோதரன் சொன்ன போல் அந்த சிவப்பானது சிவப்பை நோக்கி பார்க்கும்போது அங்கு ஒரு வெள்ளை தான் தெரிகிறது. ஆமென். அவர் ரத்தத்தின் ஊடாக தான் உங்களை பார்க்கிறார். சகோதரன் தன் இன்றைக்கும் கேட்கிறாரு, என் பேர பையன் எங்க? அது எதை காட்டுகிறது? அவருக்குள் இருக்கிறதான பாசத்தை காட்டுகிறது. அப்ப தேவனும் கேட்கிறார், என் ஆதாம் எங்க? என் மணவாட்டி எங்க? அவரும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் சகோதரனே, சகோதரியே. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு உண்மை பாருங்கள். நாம் ஜீவிப்பது, the law that Christians must live by is not what we do by ourselves. It's what he has done for us. Christ has already been sanctified. It is the finished work. அது ஏற்கனவே முடிந்த ஒரு காரியமாகும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய சுய நீதியினால் பெருமை பாராட்டுகிறோம். அங்கதான் பிரச்சனையே இருக்கிறது. நான் ஒரு பெரிய பிரசங்கியாரு,
நான் இவ்வளோ காலம் இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன், இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்திருக்கேன். நம்முடைய நீதிகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது ஒரு கந்தையாக இருக்கு. ஆனால் நம்முடைய ஜீவியத்தை தான் தேவன் பார்க்கிறார். ஆமென். நம்முடைய ஜீவியத்தை தான் தேவன் பார்க்கிறார். நம்முடைய ஜீவியம் நம்முடையதாக இருக்கக்கூடாது என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவருடையதாக இருக்க வேண்டும், அதைத்தான் அவர் விரும்புகிறார். ஆமென். அவருடைய நீதியை நமக்குள் காண விரும்புகிறார். ஆமென். இந்த சின்ன குழந்தைங்க சொப்பு சமா வச்சு விளையாடுவாங்க, தெரியுமா? பாத்துறீங்களா? சின்ன குழந்தைங்க அடுப்பு வைப்பாங்க, ரைஸ் பண்ணுவாங்க, குழம்பு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி அப்பாவுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. நம்ம சந்தோஷமா கேட்டுக்கொள்வோம். ஆனா அது உண்மை கிடையாது. அதே போல் நம்முடைய நீதிகள் நம்ம எடுத்த ஜபத்தை, ஆண்டவரே உனக்காக உபவாசம் பண்ணினேன், உமக்காக ஊழியம் பண்ண, அதெல்லாம் தேவனுக்கு எதுவுமே பிடிக்காது. அவங்களுக்கு உண்மையான சாப்பாடு தேவை. நான் என்னுடைய நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய நீதியை நீங்கள் போர்த்திக் கொள்ள வேண்டும். நான் உங்களை காணும் போது என்னுடைய சுபாவத்தை காண விரும்புகிறேன், உங்களுடைய சுபாவத்தில் என்னுடைய சுபாவத்தை நான் காண விரும்புகிறேன். அதுதான் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்து கொள்ளுதல். அதைத்தான் பவுல் சொல்ல விரும்புகிறார். இப்பொழுது நான் குறைவானவையாக இருக்கிறோம், ஆனால் நிறைவானது வரும்போது குறைவானது போய்விடும். கண்ணாடியிலே காண்பது போல இப்பொழுது இருக்கிறோம், ஆனால் அப்பொழுது நாம் முகமுகமாக தரிசிப்போம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்ப்போம். அதுதான் இந்த காலம், அதுதான் இந்த மணவாட்டியின் காலம். இதற்கு சொல்லினால் அவர் எல்லா வார்த்தையும் திரும்ப கொடுத்திருக்கிறார். முற்றிலுமான வார்த்தை யார் என்றால் கிறிஸ்து. பாதியான வார்த்தை யார் என்றால் கிறிஸ்துவின் ஒரு பாகம். ஆமென். லூத்தர் கிறிஸ்துவின் ஒரு பாகம், வெஸ்லி கிறிஸ்துவின் ஒரு பாகம், நீங்களும் நானும் ஒரு பாகம். ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக வரும்போது முற்றிலுமான கிறிஸ்துவாக இருக்கிறோம். அங்கதான் தீர்க்க சொல்கிறார், 7 இடிமுழக்கங்கள் மணவாட்டியை ஒன்று சேர்க்கும் என்று. என்ன செய்வா? 7 இடிமுழக்கங்கள் மணவாட்டியை எங்க? ஒரு இடத்தில் அல்ல, செய்தியில் ஒன்று சேர்க்கும், வார்த்தையில் ஒன்று சேர்க்கும், உலக பிரகாரமான உலகம் முழுதுமான இந்த செய்தியில் ஒன்று சேர்க்கும். அதாவது ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டிருப்போம், ஒரே ஜீவியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருப்போம். அது ஆப்பிரிக்கன் ஆகட்டும், அமெரிக்கன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் ஒரே சுபாவம் இருக்கும், ஒரே அன்பு இருக்கும், ஒரே வார்த்தை குறித்து தாகம் இருக்கும், ஒரே ஆவியானவர் கிரியை செய்கிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்க சொல்ல, ஐ அம் நாட் an அமெரிக்கன், நான் ஒரு அமெரிக்கன் அல்ல என்று சொல்கிறார். ஆமென். நாம் சொல்ல முடியுமா நாம் தமிழ்நாட்டுக்காரங்க அல்ல என்று? ஆமென். நம்முடைய சரீரம் தமிழ்நாட்டுக்காரங்களா இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆவி பரவத்தாக இருக்க வேண்டும், நம்முடைய சுபாவம் அப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், எது வரைக்கும் யோபுக்கு தெரியவில்லையோ அவன் அறியப்படாதிருந்தான். ஆனால் அங்கு அவன் ஒரு தரிசனத்தை காணும் போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கார் என்று பார்க்கும்போது, அவர் தேவன் எப்படி யோபை அறிந்தாரோ அறியப்பட்ட வண்ணமாக தன்னை கண்டார். அப்பொழுதுதான் சொன்னான், ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் உண்மையாக தேவன் அறியப்பட்ட வண்ணமாக நீங்கள் அறியப்படும் போது உங்களை குறித்து உங்களுக்கு கவலை இருக்காது, உங்கள் குடும்பத்தாரை குறித்து கவலை இருக்காது. ஆமென். உங்களுக்கு வருகின்ற பிரச்சனையை குறித்து கவலை இருக்காது. என்றால் நீங்கள் அல்ல, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் மகிமை நம்பிக்கையாக இருப்பதேதான். ஹல்லேலூயா, ஆமென். கிதியோன் ஆமென் ஒரு பயந்தாங்குழியாக இருந்தான். ஆமென். அவன் பயந்து கொண்டுதான் மீதியானவர் எடுத்துக்கொள்வார்கள் என்று. இன்று நம்மிடத்தில் எத்தனை பேருக்கு பயம் இருக்கிறது? உண்மையை சொல்லுங்க. ஆமென். எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஆண்டவர் செய்வாரா மாட்டாரா? செய்ய முடியும், அதுல சந்தேகமே இல்லை. அதுல உங்களுக்கும் சந்தேகம் இல்லை, எனக்கும் சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு செய்வாரா? அங்க ஒரு கொஸ்டின் மார்க். உண்மையை சொல்லுங்க, பொய் சொல்லாம உண்மை சொல்லுங்க. ஒரு கால் அப்படின்னு கொஸ்டின் வரும், அதுதான் சந்தேகத்தினால். ஆனா தீர்க்க சொல்கிறாரு, நம்ம பரிபூர்ணமாக நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அவர் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வரும்போது அவருடைய சிந்தையும் நம்முடைய சிந்தையும் ஒன்றாகும். அப்பொழுது அவர் யோசிக்கிற பிரகாரமாகத்தான் நீங்கள் யோசிப்பீர்கள். அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் உங்களுக்கும் பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காதோ அது உங்களுக்கும் பிடிக்காது. ஏனென்றால் நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்குள் ஜீவிக்கிறார். அவருடைய சிந்தையானது உங்களுக்குள் கிரியை செய்கிறது. ஆமென். எத்தனை நாள் அப்படி வர விரும்புகிறீர்கள்? அதுக்கு தேவை ஒரே ஒரு காரியம் தான். அப்பா பிதாவே என்று பரிசுத்தாவை அழைங்க, ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டவருக்கு பேசுங்க. ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு அதிகமாக பரிசுத்தாவி தேவை என்று கேளுங்கள். ஆமென். ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்போது அதிகமாக பரிசுத்தாவியை நாடுங்கள். பரிசுத்தாவி எவ்வளவுக்குள்ள அதிகமாக வருகிறாரோ அவ்வளவுக்குள்ள உங்களுடைய ஜீவன் மாற்றப்படும். எத்தனை என்னோடு இருக்கீர்கள்? ஆமென். ஆமென். கிதியோன்
தன்னுடைய ஒரிஜினல் ஐடென்டிபிகேஷனை இழந்திருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. உங்களுக்கு என்ன ஏன் கேட்டேன் தெரியுமா? அவங்க ஏன் பயப்படுறீங்கன்னு? நம்ம சகோதரர் கிதியோன் அப்படிதான் பயந்துருந்தார், நம்மள மாதிரிதான் பயந்து. இவ்வளவு விளைச்சல் விளைச்சு கொண்டு வரேன், அவன் மீதியாளர்கள் கொண்டு போறாங்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், டாக்டர் கொண்டு போறானே என் பைசாவை, எத்தனை நாள் டாக்டருக்கு பணம் கொடுக்குறேன், ஆமேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றேனே, என் பிள்ளைங்க அதை வியர்த்தமாக்குறாங்களே, அது மாதிரி வருத்தங்கள் பயங்கள் நமக்கு உண்டாகுது, சரியான ஒரு காரியம் தான். ஆனா கிதியோனை போல தேவன் நம்மிடத்தில் பேச வேண்டும். நீ ஒரு பராக்கிரமசாலி என்று சொன்னார். அப்பொழுது அவன் சந்தேகிக்கவில்லை. அவன் என்ன கேட்டான்? கர்த்தர் எங்களோடு இருப்பார்கள், அதிசயங்கள் இங்கே. அவன் சந்தேகப்பட்டு கேட்கல. ஆமென். அவன் கர்த்தருக்கு ஞாபகம் மூட்ட விரும்பினான். ஆண்டவரே, நீ என்னோடு இருப்பீரானால் அந்த காரியங்கள் நடக்கட்டும் என்று. ஆமென். எத்தனை பேர் அப்படி செய்ய விரும்புகிறீர்கள்? நீங்களும் தேவனுக்கு சொல்லுங்கள், பரிசுத்த ஆவி எனக்குள் இருக்குமானால் பிசாசு என்னிடத்தில் கிரியை செய்யக்கூடாது. ஆமென். இந்த உலகமான காரியங்களால் விடுதலை பெற்றாக வேண்டும். ஆமென். பாஸ்டர் சொல்லுவதற்கு முன்பாக நான் சபைக்கு செல்ல வேண்டும். ஜனங்கள் ஆராதிக்கு முன்பாக நான் ஆராதிக்க வேண்டும். நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தேவனை துக்கப்படுத்த கூடாது. அன்றையும் முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதுன்னு சொன்ன வார்த்தைப்படி நான் தேவனுக்காக வைராக்கியமாக ஜீவிக்க வேண்டும். அந்த வாஞ்சை தான் காட்டுகிறது, நீங்கள் அல்ல, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று. ஆமென். அல்லேலூயா. ஆமென். யோபுக்கும் சரி, அந்த கனத்தடைந்த ஸ்திரீக்கும் சரி, கிதியோனுக்கும் சரி, இன்னும் அநேகரை நீங்கள் குறித்து பார்க்கலாம். அவர் எல்லாருமே தன்னுடைய அடையாள அட்டையை மறந்து விட்டார்கள். தான் யார் என்பதை மறந்திருந்தார்கள், அந்த கழுகு குஞ்சை போல. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐசுமுள்ள தேவன். அவர் எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தே ஆக வேண்டும். எவர்களை அழைத்தாரோ நீதிமான் ஆக்கியே ஆக வேண்டும். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். மகிமைப்படுத்த வேண்டுமானால் ஒரு பரீட்சையினூடாக சென்றே ஆக வேண்டும். பரீட்சையெல்லாம் மகிமைப்படுத்த முடியுமா? இதுவரைக்கும் ஓகே, அழைத்தாரு, நீதிமான் ஆக்கினாரு, அது வரைக்கும் ஓகே. ஆனால் மகிமைப்படுத்த வேண்டுமானால் அவர் எடுத்த சிலுவை நாமும் எடுத்து வேண்டும். அவர் பட்ட பாடுகள் நாமும் பாட வேண்டும். அதுக்கு தான் அந்த முதல் 2 ஸ்டெப் தேவன் கொடுக்கிறார். அந்த 2 ஸ்டெப் நீங்க கடந்து வரும்போது நீங்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் வேதம் சொன்ன போது தங்கமானது உரசி பார்க்கும்போது தான் தெரியும்ல, பொன்னானது அது உராசி பார்க்கும்போது தான் அதனோட வேல்யூ தெரியும். அதே போல நீங்கள் விசுவாசியா இல்லையா என்பது சோதனை தான் காட்டும். ஆமென். ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் அங்கு பரலோகத்தில் இருந்தது உண்மைதான், உங்களை தேவன் முன்குறித்தது உண்மைதான், ஆமென், உங்களை படைத்ததும் உண்மைதான். ஆனால் நீங்கள் எதுவரைக்கும் இங்கு நிறைவேற்றவில்லையோ அந்த சரீரம் ஒன்றும் இல்லை. You have to prove your predestination. உங்களுடைய முன்குறிப்பை நீங்கள் உறுதிப்படுத்தாக வேண்டும். ஆமென். தீர்க்கதரிசி என்ன சொல்றார் பாருங்கள். Everything that God spoke, தேவன் உரைத்த எல்லாமே, the word is already confirmed in glory. அது ஏற்கனவே அங்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. It's been given to you to act upon. அது உறுதியாக்கின பின்புதான் அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எத்தனை புரிந்து கொள்கிறீர்கள்? நான் திரும்ப வாசிக்கப்பா. Everything that God spoke of in the word, இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் already confirmed in glory. தேவன் ஏற்கனவே நிச்சயித்திருக்கிறார். And it's been given to you to act upon. எப்படி ஒரு சினிமாவில் நாடகம் அடிக்க சொல்கிறாரோ, நீ ஒரு வில்லனாக இரு, நீ ஒரு காமெடியனாக இரு, நீ ஒரு ஹீரோவாக இரு சொல்றானோ, அது ஒரு நாடகம் தான். அதே போல் தேவன் இந்த காரியங்களை கொடுத்து உன்னை ஆக்ட் பண்ண வைக்க விரும்புகிறார். ஆமென். அங்கு எத்தனை என்னோடு இருக்கிறீர்கள்? என்னோட இருக்கிறீர்களா? ஆமென். அங்கு உறுதியாக்கப்பட்டபடியினால் தான் தீர்க்கதரிசியானவர் அங்கு தரிசனத்தை காண முடிந்தது. அவர் தரிசனத்தில் எப்படி பார்த்தாரோ அப்படியே உரைத்தார். எப்படி உரைத்தாரோ, எப்படி கண்டாரோ, எப்படி உரைத்தாரோ அப்படியே நடந்தது. ஆமென். அப்படியாக நீங்க நடக்கக்கூடியது ஏற்கனவே அங்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரசங்கி 3:15 படிக்க முடியுமா? முன் நடந்தது இப்பொழுதும் நடக்கிறது. எங்க முன் நடந்தது? மேலே முன் நடந்ததுதான் இப்ப நடக்க போகிறது. இன்னைக்கு 34வது முடிந்து 35வது ஆராதனை நடக்குமானால் ஏற்கனவே தேவன் அதை பார்த்திருக்கிறார். ஏற்கனவே தேவன் முன் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு யாரு பிரசங்கம் பண்ணுவாங்க, என்ன நடக்கும், எல்லாவற்றையும் தேவன் முன் அறிந்திருக்கிறார். ஆமென். இனி நடக்க போகிறது, இனி நடக்க போகிறது, முன்னமே நடந்தது. இது எங்க நடந்தது? இதைத்தான் தீர்க்கதரிசி பார்க்கிறார் தரிசனத்தை. எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? இனி நடக்க போகிறது, நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்க போகிறது, நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங், அடுத்த மாசம் நான் போகக்கூடிய மீட்டிங், இனி வரக்கூடிய யோசனை எல்லாவற்றையுமே ஏற்கனவே நிறைவாகிவிட்டது. தீர்க்கதரிசியால் பார்க்க முடியும். தியோபனி பாடியில் இருக்கின்ற பரிசுத்தவான்களால் பார்க்க முடியும். ஆமென். அதனால்தான் ஒரு சகோதரியானவள் மேலிருந்து
தன்னுடைய குருடனான மகனுக்கு சொல்கிறார், நீ பிரணம் என்ற மனுஷனை தேடிப்போ, அவன் உன் கண்களை குணமாக்குவார் என்று சொல்கிறார். அந்த சகோதரன் சொப்பனத்தில் தன் தாயை கண்டு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறாரு, நான் என் தாயை சொப்பனத்தில் கண்டேன், அவள் சொன்னால் பிரணமை தேடிப்போ, அவர் உனக்கு கண்களை கொடுப்பார் என்று சொன்னார். ஆமென். இது தீர்க்கதரிசியே புதிதாக இருந்தது. மரித்தவர்கள் பேச முடியுமா? அது தவறு என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனால் நடந்தது உண்மை. ஆமென். அவர்களால் நம்மை காண முடியும். அவர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரனே, நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பரிபூர்ணம் அடைவதற்காக தான் இந்த செய்தி வருகிறது. நீங்கள் அறியப்பட்ட வண்ணமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனவாட்டியின் காலம். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். பலியை பார்த்ததும் கீழ்ப்படிந்து தான் உத்தமமானது. அதற்காகத்தான் தேவன் செய்தியை கொண்டு வருகிறார். நாம் அப்படி கீழ்ப்படியும் போது, நாம் அப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவர் நமக்குள் வெற்றியை பெற்றுக்கொள்ளும் போது ராப்சர் உடனே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். அவர் சொல்லுகிறார், பாருங்கள், இட் இஸ் given you to act upon. நம் வேதத்தில் வாசித்த போது ஏற்கனவே நடந்ததுதான் நடந்திருக்கிறது, நடக்க போவதும் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. என்னோட இருக்கீங்களா? புரிந்து கொண்டீர்களா? உண்மையான மனவாட்டி எதையும் குறித்து கவலைப்பட மாட்டாள். ஏனென்றால் என்ன நடக்க போகிறதோ அது ஏற்கனவே நடந்தாகிவிட்டது. ஆனால் வேதாகமத்தில் ஒரு சிறு க்ளூ எனக்கு இருக்குது. என்னவென்றால், அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் சகலத்தையும், நாம் அவரை உண்மையாக நேசிப்போமானால், நாம் உண்மையாக அவரை நேசிப்போமானால், வெறும் வாய்ப்பாயசம் அல்ல, நாம் உண்மையாக நேசிப்போமானால் அவர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக நமக்கு செய்கிறார். என்றால் என்ன நடக்க போகிறதோ நாம் கவலை கொள்ள தேவையில்லை. தீர்க்கதரிசி சொல்கிறார், நாளைக்கு என்ன நடக்கும் நான் அறியாதிருக்கிறேன், ஆனால் நாளைய தினம் யார் கையில் இருக்கிறதோ அவர் அறிந்திருக்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நாளைய தினம் உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கும் அறிந்திருக்கிறீர்களா? ஆனால் யார் கையில் இருக்கிறது அறிந்திருக்கிறீர்கள். அவரை நேசிப்பீர்களானால் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக. ஹல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். ஆயத்தமா இருக்கிறீர்களா? அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் the cause only thing that you do in this life. நாம் என்ன செய்கிறோம்? நம்ம நினைக்கிறோம், என் குழந்தை படிச்சு டாக்டர் ஆயிட்டா, என் பையன் படிச்சு இன்ஜினியர் ஆயிட்டான், என் குழந்தை கல்யாணம் ஆயிட்டு, என்னுடைய சர்க்கிள் முடிஞ்சு போச்சு. என்ன சர்க்கிள் பிரதர்ஸ்? சர்க்கிள்னா அது வட்டாரம் என்ன? பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலை பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பிறக்கிறோம், திருப்பி அந்த குழந்தை வளருது, திருப்பி அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறோம், திருப்பி நம்ம வயதான தாத்தா பாட்டி ஆகணும், அதுக்கு பிறகு ஒரு நாள் போகிறோம். அவ்வளோதானே? 100 வருஷத்துக்கு அப்புறம் யார் இருக்க போறாங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரா இருந்தீங்களா? நம்ம இன்னும் 100 வருஷம் வச்சு யார் இருக்க போறீங்க? ஆனா இந்த உலகம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா இல்லையா? நாம் எல்லாருமே இங்கு பரதேசிகளாக இருக்கிறோம். நாம் எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய டைமர் எப்படி கடிகாரம் ஓடுதோ, நம்மளோட டைமர் டக் 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 ஓடிக்கொண்டே இருக்குது. எப்பொழுது தேவன் அழைப்பார் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அழைக்கும் போது ஆயத்தமாக இருக்க வேண்டுதான் முக்கியம். அவர் அழைக்கும் போது நாம் செவி கொடுக்கலாக இருக்க வேண்டும். அவர் சொல்ல வேண்டும், உத்தமுள்ள ஊழியக்காரரை சந்தோஷத்தில் பிரவேசி என்று. நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் சொன்ன எதையும் நான் மறைக்காமல் ஒப்புவித்தேன். பதில் சொன்ன அருமையாக சொன்னார் பவுல், நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்ன போல. ஆமென். நாமும் அதை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள் சகோதர சகோதரி, மனுஷன் உலகம் முதுமையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் என்ன பிரயோஜனம்? ஆமென். உங்க பூட்டானுடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? தாத்தாவோட தாத்தா பெயர் கூட மறந்து போன வேதம் சொல்லுது. நான் சொல்றேன், வேதத்துக்கு பிரசங்கி சொல்றது. இவங்க அப்பா பேர் ஞாபகம் இருக்கலாம், தாத்தா பேர் ஞாபகம். அதுக்கப்புறம் ஞாபகப்படுற டைமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பீர்கள். இன்றும் ஆதாம் பெயர் இருக்குது, இன்றும் தாவூது பெயர் இருக்குது, இன்றும் எலியாவின் பெயர் இருக்கு, இன்றும் பிரணமோட பெயர் இருக்குது, இன்றும் ஊழியக்காரோட பெயர்ல சொல்லுகிறோம். ஆமென். சொல்றோமா சொல்லலையா? இன்றும் ராகா பேரை சொல்றோமா சொல்லலையாமா? இன்றும் ரூத் பேரை சொல்றோமா சொல்லலையா? நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இவ்வளவு சீக்கிரத்துக்கு பூட்டை ஹேங் பண்ணணும், இவ்வளவு சீக்கிரத்துக்கு விளையாட்டு மைதானத்துக்கு ஓடி போனோம். விளையாட டைம் இருக்கிற விளையாடிட்டே இருக்க வேண்டியதானே? ஆமென். விளையாட்டு டைம் முடிஞ்ச பிறகு திரும்பி இந்த பூட்டை வந்து ஹேங் பண்ணிடுவாங்க, ரிட்டையர் ஆயிடுவாங்க, இனிமேல் விளையாட முடியாது. அப்புறம் ஸ்டேடியம் உட்காந்து அடுத்தவங்களுக்கு கை தட்ட தான் செய்யணும். நாம் அடுத்தவர்களுக்கு கை தட்டலாக இருக்கக்கூடாது. நாம் ஜீவிக்கும் காலம் வரைக்கும் பிசாசை எழுத்து நிற்க வேண்டும். கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் தேவனுக்காக போராடலாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் தான் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் தேவன் நேசிக்கிறார். அவர்கள் தான் அறியப்பட்ட வண்ணமாக அறியப்பட்ட மனவாட்டியாகும். மனவாட்டி நிச்சயமாகவே அங்கு தேவனோடு கூட இருப்பாள். ஹல்லேலூயா.
நான் முடிக்கிறேன். The only thing that you do in this life is pick up your form and image of what you are. நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ, அதாவது தேவன் உங்களை என்னவாக முன்குறித்தாரோ அந்த ஃபார்மையும் அந்த சொரூபம் இமேஜையும் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணுகிறீர்கள். சொல்றேன், எனக்கு தமிழ்ல தெரியாது. Because the only thing that you do in this life is pick up your form and your image of what you are. நீங்கள் அங்கு என்னவாக இருக்கிறீர்களோ, இருந்தீர்கள் அல்ல இருக்கிறீர்களோ, இருக்க போவீர்கள் அல்ல இருக்கிறீர்களோ, பிரசன்ட் டென்ஸ். அதாவது இன்றும் உங்களுடைய ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. சகோதரன் சொன்ன எத்தனை கூர்மையாக கேட்டீர்கள். நமக்கு ஒரு காணக்கூடிய சரீரம் இருக்குது. அந்த சரீரத்துக்கு பேர் பாஸ்டர் ஸ்டீஃபன். ஆமென். என்ன பார்த்து யாரும் பாஸ்டர் ஸ்டீஃபன் சொல்ல மாட்டாங்க. அவரை பார்த்த உடனே பாஸ்டர் ஸ்டீஃபன் சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அடையாளத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனா அவருக்குள் இருக்குதான பரிசுத்தாவியும் எனக்குள் இருக்குதான பரிசுத்தாவி ஏதாவது பெயர் இருக்கிறதா? அவருக்குள் இருக்குதான ஆத்மா ஒரு சுபாவத்துக்கும் எனக்குள் இருக்குதான அதே ஆத்மாவின் சுபாவத்திற்கும் பெயர் இருக்கிறதா? இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள் ஒன்றாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒரே மனவாட்டியாக இருக்கிறோம். அவங்களுக்கு பேர் உண்டு. இது நகம், இது விரல், இது கால், இது கை. ஆனா சரீரத்துக்கு ஒரே பெயர் தான் உண்டு. நாம் அவயங்களாக இருந்தால் வெவ்வேறு பெயர் இருக்கலாம். ஆனால் ஒரே சரீரத்தில் ஒரே ஆவியால் ஞானஸ்நானம் பெற்ற போது நாம் கிறிஸ்துவின் குடும்பங்களாக இருக்கிறோம், அவருடைய சொரூபமாக இருக்கிறோம், அவருடைய சாயலாக இருக்கிறோம். நான் சொல்லி முடிக்கிறேன். The part that you were to play was in God before the foundation of the world. அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் என்ன ஜீவிக்க போகிறீர்களோ இந்த பாட் ஏற்கனவே தேவனுக்குள் இருந்தது. அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு, நாம் அப்புறம் பார்க்கலாம். நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன ஜீவிக்க போகிறீர்கள் என்ற பாட், ஆமென், அது கர்த்தருக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பே இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் வார்த்தையின் மூலமாக பிக்கப் பண்ணுகிறீர்கள். மோசஸ் பயந்து வனாந்தரத்துக்கு ஓடி போனான், ஆனால் தேவன் அவனை கைவிடவில்லை. ஆமென். தேவன் அவனை கைவிடவில்லை. தேவனுக்கு தெரியும், நான் அழைத்தபடி இவன் வரும் வரைக்கும் நான் இவனை விட்டு விலக மாட்டேன். மோசஸ் சந்தோஷமாக இருக்கலாம், மனைவி குழந்தையோடு என்ஜாய் பண்ணிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனோ மோசஸ்க்காக காத்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் மோசஸ் ஒரு மீட்பனாக தேவன் முன்குறித்தபடியினால் அவன் மீட்பனாக இருந்தே ஆக வேண்டும். அவன் ஒரு சிறு காலத்திற்காக அந்த மீட்பன் என்ற பதவியை மறந்து விட்டான். தான் அறியப்பட்ட வண்ணமாக அறியாதிருந்தான். ஆனால் முச்செடியில் அவனை தேவன் சந்தித்த போது அவனை அழைத்து ஞாபகப்படுத்தினார். அவர் எப்படி மோசஸை அறிந்தாரோ அப்படியே அவனோடு அறிந்தார், அவனோடு ஒன்றானார். அப்பொழுது மோசஸ் பயப்படவில்லை, ஒரு வெறும் கோலை எடுத்துக்கொண்டு பார்வோனுக்கு எதிர்த்து சென்றார். நீங்களும் அறியப்பட்ட வண்ணமாக அறியப்படும் போது நீங்கள் இந்த உலக கவலையை குறித்து கவலைப்பட மாட்டீர்கள். நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.